our Lord Jesus Christ. Good morning, praise God. For those people who are watching on live, Revival Generation, Christ Life Transform Ministries, I welcome you in the name of Lord Jesus Christ. Today there will not be any translation in English, so we will have the service in Tamil. இந்த நாளியம் பரிசுத்த அசெம்பிளி திருசபை சபாவும் ரிவைவல் ஜெனரேஷன் சபாவும் கிரைஸ்ட் லைஃப் ட்ரான்ஸ்ஃபார்ம் மினிஸ்ட்ரி சபாவும் எல்லாரும் வாழ்த்து வரவேற்கிறேன். இந்த நாளியம் எந்த ஒரு டிரான்ஸ்லேஷன் தமிழ்லேருந்து இங்கிலீஷ்க்கு இருக்காது. ஸோ அதனால் தமிழில் ஆரம்பிட்டு கடந்து வரும். உங்களை வரவேற்கிறேன். இங்கே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் வரவேற்கிறேன். இன்னும் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கிற டிலேட் மெசேஜ் உள்ளவங்களையும் நான் வரவேற்கிறேன். சரி, எல்லாரும் எழுந்து நின்று வேத வசனத்துக்காய் வாசிப்போம். யோசுவா எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 14 15 வசனம். இது எழுந்து எல்லாரும் வாசிப்போம். Let's arise for the reading of the word from the book of Joshua, chapter 5, verse 14 to 15. அது வந்து நீங்க தமிழ்ல ஒரு ஆள் வாசிங்க, அதுக்கு பின்னாடி ஒரு ஆள் வாசிங்க. நான் இங்கிலீஷ்ல முதல்ல வாசிச்சேன். I will read in English first because since there's no translation, the Tamil people will read and they will do the listening. Once எல்லாரும் எழுந்து நின்று பைபிள் எடுத்துக்கொள்வோம், வாசிப்போம். I read English first. நீங்க எல்லாரும் read பண்ணுங்க. Joshua chapter 5 verse 14 to 15. And he say, "Nay, but the captain of the host of the Lord am I now come." And Joshua fell on the face of the earth and did worship and said to him, "What saith thy Lord thy servant?" Verse 15. And the captain of the host said to the Joshua, "Loose thy shoes, for of thy foot, for the place where you standeth is holy." And Joshua did so. தமிழ்ல வாசிங்க ஒரு ஆளு, பின்னால நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அதற்கு அவர் அல்ல, நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதியாய் இப்பொழுது வந்தேன் என்றார். அப்பொழுது யோசுவா தலையை விழுந்து பணிந்து கொண்டு அவரை நோக்கி, என் ஆண்டவர் தமது அடியேனுக்கு சொல்வது என்னவென்று கேட்டான். அப்பொழுது கர்த்தருடைய சேனையின் அதிபதி யோசுவாவை நோக்கி, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சைகளை கழற்றி போடு. நீ இருக்கிற இடம் பரிசுத்தமானது என்றார். ஜெபம் செய்வோம். பிதாவே, இந்த வேத வசனத்திற்காக நன்றி. இந்த வேத வசனத்தை கொண்டு பரிசுத்த ஆவியானவர் ஒருவரையும் பேசுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வாதம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். சரி, எல்லாரும் அமர்ந்து கொள்ளுங்கள். இந்த டைட்டில் அப்படின்னு சொன்னா இதோடைய தலைப்பு கானான் தேசத்தை சுதந்தரிக்கிறோம். ஓகே, the title of the message is கானான் தேசத்தை சுதந்தரிக்கிறது. இது போன வாரம் உடைய கண்டினியூஷன். இருந்தாலும் நான் வந்து திருப்பியும் வந்து ஒரு சில பாட்டு போன வாரம் சொன்னேன், இன்னும் ஒரு சில பாட்டு இந்த வாரம் சொல்லுவேன். இந்த கதை உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். யோசுவா எப்படி கானான் தேசத்துக்குள்ள கடந்து போனார் என்று எல்லாத்துக்கும் நம்ம எல்லாருக்கும் தெரியும். இந்த யோசுவா 5:14-15 பார்த்தீங்கன்னா, இந்த கானான் தேசத்துக்கு நுழைவதற்கு முன்பாக யோசுவா வந்து ஒரு தேவதூதன் பார்க்கிறார். அந்த தேவதூதனுக்கு தெரியாம யோசுவா கேட்கிறாரு, யாரு நீங்க எங்க ஆளா, இல்லைன்னா எங்களுக்கு எதிர் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு கேட்கும்போது தேவதூதன் சொல்லுது, இல்ல நான் வந்து ஆண்டவர் இடத்துல அனுப்பப்பட்ட தேவதூதன் சொல்லவும் யோசுவா தரக்கப்புறம் விழுது, ஆண்டவரே நீங்க என்ன சொல்றீங்க, நீங்க சொல்றதை நானே கேட்கிறேன்னு சொல்றாரு. அப்போ அதுக்கு அந்த தேவதூதன் சொல்லுது, என்ன சொல்லுது, நீங்க போட்டிருக்க பாதரட்சியை கழட்டி வையே, நீ நின்று கொண்டு இருக்கிற பூமி எப்படிப்பட்ட பூமியா, பரிசுத்த பூமி. ஓகே, இந்த வசனத்தை தான் போன வாரம் நான் உங்களுக்கு சொன்னேன். இந்த வசனத்தினுடைய கண்டினியூஷன் நான் சொல்றேன். இந்த தேவதூதன் என்ன சொல்ல வருதுன்னா, பாதரட்சைன்னு சொல்லி நம்ம காலில் போடுற காலனி, இது எதுக்கு போடுறோம்னா, இங்கே நடந்து போகிறதுக்கு, இங்கே போகிறது அங்கே போகிறது இங்கே போகிறது அப்படின்னா இந்த சப்பாத்து போடுறோம். வீட்டுக்குள்ள சப்பாத்து நீங்கள் போட மாட்டீங்கன்னு நம்புறேன், பண்ணிக்கிறே போட மாட்டீங்க வீட்டுக்குள்ள. மலேசியன் கல்ச்சர் அப்படி, வெஸ்டர்ன் கல்ச்சர் போடுவாங்க. ஆனால் சப்பாத்து எதை குறிக்குதுன்னா, நீங்கள் ஒவ்வொரு நாளும் செய்து கொண்டு இருக்கிற காரியங்கள், எங்கே போறீங்க, என்ன செய்றீங்க, எங்கே இடத்துக்கு என்ன யாரு கூட அசோசியேட் பண்ணுறீங்க, இது எல்லாத்தையுமே ஆண்டவரே இன்னைக்கு என்ன உங்கள்கிட்ட சொல்ல வர்றாருன்னா, கொஞ்ச நேரம் கழட்டி வைக்க சொல்றாரு. நீங்கள் சொந்தமாக செஞ்ச நாட்கள் முடிந்தது, எல்லாத்தையும் கழட்டி வச்சு என்கிட்ட நீ வா, நான் நடத்துறேன்னு சொல்றாரு ஆண்டவர். ஸோ இன்னைக்கு ஆண்டவர் என்ன நமக்கு சொல்லிட்டு இருக்காருன்னா, உங்க ஊழியமா இருந்தாலும் சரி, உங்க படிப்பா இருந்தாலும் சரி, உங்க வேலையா இருந்தாலும் சரி, உங்க ஃபைனான்ஸா இருந்தாலும் சரி, சகலவற்றையும் காலையிலே ஆண்டவர் சமூகத்திலே நீ கழட்டி வைக்க கற்றுக்கொள்ளணும். யூ காட் டு ஓப்பன் அண்ட் கீப் அட் தி சைட். என்ன தெரியுமா சொன்ன, ஆண்டவரே எனக்கு ஒன்றும் தெரியாது, எனக்கு ஒன்றும் வராது,
எனக்கு ஒன்றும் புரியாது. சகலவற்றையும் நீங்க எனக்கு சொல்லுங்க. எந்த செருப்பு எங்க போடணும்? அப்படின்னா நீங்க ஜாகிங் போறவங்க என்ன ஷூ போடணும்? ஸ்போர்ட்ஸ் ஷூ போடணும் இல்லையா? ஆஃபீஸ் போறவங்க நல்ல அழகான தோல் சப்பத்தோ போடணும் இல்லையா? யாராவது சில்பர் போட்டுட்டு கோட்டுக்கு போயிங்களா? போக மாட்டீங்க. ஸோ எந்த இடத்துக்கு எங்க போகணும்னு சொல்லி, எந்த ஷூ போடணும்னு சொல்லி ஆண்டவர் உங்களுக்கு காலதோறும் கர்த்தர் உங்களுக்கு சொல்லாவிடி நீ போவாதன்றாரு. அதுதான் ஆண்டவர் நம்மள்ட்ட பேசுறாரு. இன்னைக்கு ஊழியத்தை நம்ம சொந்தத்துல செஞ்சுட்டு, பிசினஸை நம்ம சொந்தத்துல செஞ்சுட்டு, படிப்பை நம்ம சொந்தத்துல செஞ்சுட்டு, ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்கன்னு சொல்றவங்க ஜனங்க இல்லையா? நம்ம என்ன சொல்றோம்? பிகாஸ் என்ன இன்னைக்கு பாருங்க, நம்ம வந்து பூமியில பாதி, தேவ பிரசனத்துல பாதி இல்லையா? ஆவி ஆத்மா சரீரம். நீங்க பாத்தீங்கன்னா ஆத்மா நடுவுல நிக்குது, ஆவி இன்னொரு பக்கம் நிக்குது, இன்னொரு பக்கம் சரீரம் நிக்குது இல்லையா? இப்ப இந்த ஆத்மாவை நீங்க வந்து பாதி பக்கம் நீங்க பூமியில தான் வாழ்றீங்க, நீங்க பரலோகத்துல வாழல இன்னும் இல்லையா? சோ உங்களுக்கு வந்து பாதி இன்புட் இங்க இருந்து வருது, பாதி இன்புட் எங்க இருந்து வருது? பரலோகத்துல இருந்து, தேவ பிரசனத்துல இருந்து வருது. சோ இப்போ நம்மளுக்கு என்ன, கிறிஸ்தவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளம்னா, எதை எப்போ ஃபில்டர் பண்றது, எதை எந்த இடத்துல எடுக்கிறது, எந்த இடத்துல எடுக்க கூடாது அப்படின்னு தான் தெரியல. So we really don't know. We are confused. இது ஆண்டவர் தான் பேசுறாரா, இல்லனா இது சொந்த மாமிசமா சொல்லுதா, இல்லனா இது ஒரே ஞானமா? we don't know. So today ஆண்டவர் யோசுவா கிட்ட சொல்றது என்னன்னா, உன் பாதரட்சியை நீ கழுவி. அப்படின்னா என்ன தெரியுமா சொல்றாரு? டெய்லி ஒவ்வொரு நாளும் தேவ பிரசன்னத்துல நீ காத்திருக்கணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. If you are not meeting in God's presence அப்படின்னு சொன்னா மணிக்கணக்கா 2 hour 3 hour அப்படிலாம் உங்களை சொல்ல. அப்படி செஞ்சீங்கன்னா நல்லது. ஆனா அப்படிலாம் இருக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. பிகாஸ் எல்லாம் பிஸி போயிடலாம், வெரி பிஸி, எல்லாரும் பிஸி. சின்ன பேபி கூட பிஸின்னு சொல்லுது இப்ப ஹெட்ஃபோன் விளையாண்டுட்டு. ஸோ அதனால நான் என்ன உங்களை என்கரேஜ் பண்றேன்னா, தேவ பிரசனம் இல்லாம நீங்க வெளியே போயிடாதீங்க. தேவ பிரசனம் இல்லாம உங்க பிரேயர் உங்களை விட்டு வெளியேறாதீங்க. தேவ பிரசனம் இல்லாம உங்க வேலை இடத்துல போயிட்டு வேலையை ஆரம்பிச்சிடாதீங்க. தேவ பிரசனம் புக்கை திறக்காது. நீங்க எப்படிதான் படிச்சாலும் மண்ணில் ஏறாது. நான் சொல்றேன், ஏன்னா நாங்க எல்லாம் படிச்சு முடிச்சு நாங்க சொல்றோம், நாங்க ஹிஸ்டரியோட சொல்றோம். we tell with the records. நீங்க பாருங்க, பிள்ளைங்க படிக்குது புக்கை திறந்து படிக்குது சி ரிசல்ட் கடைசியில C-. என்னப்பா படிச்சீங்க? ஏன்னா அந்த காரியம் உங்களுக்கு அது சரியான காரியமா இருக்காது. பிகாஸ் யூ ஆர் பீன் வண்டரிங் இன்டு த உங்க சொந்த மூளை, சொந்த ஞானத்துல. நான் என்ன சொல்றேன்னா, தேவ சமூகத்துல கொஞ்ச நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. என்னோட பர்சனல் பிராக்டிஸ் எப்படின்னு சொன்னா, வாரத்துல ஒரு நாள் நான் கொஞ்சம் பேசுறது குறைச்சிடுவேன். ஒரு நாள் மட்டும்தான், நான் நிறைய பேசுவேன் தெரியும். வாரத்துல ஒரு நாள் பேச கொஞ்சம் குறைச்சிடுவேன். ஏன் தெரியுமா? ஆண்டவர்கிட்ட பேசணும்னு சொல்லி. So when you keep quiet in God's presence, when God talks to you, உங்க லைஃப் ஈஸி ஆயிடும். இன்னைக்கு ஏன் நம்ம லைஃப் ஈஸியா இல்ல? ஏன்னா ஆண்டவர் பேசுறதுக்கு நம்ம டைம் கொடுக்கறதே இல்ல. நம்மளுடைய காரியத்தை ஆண்டவர் சொல்லிட்டு இருக்கோம். உங்க ஜபம் எப்படி இருக்கு இன்னைக்கு? நம்ம ஜபம் உனக்கையிட குடும்பம், அதை குடும்பம், அதை குடும்பம், இதை குடும்பம், இதை குடும்பம், இதை குடும்பம். ஆண்டவரே இதை கொடுக்க போறேன்னு நாத்துமாவை கத்திரி சோத்திரி என் மூலமே பரிசு விளையாடுவீங்க பிரேயர் போட்டு இல்லையா? இன்னும் டைம் இல்லையா? நான் என்ன உங்ககிட்ட சொல்றேன்னா, நம்ம பிரேயரை ஆண்டவருக்கு ஏற்கனவே தெரியும், நம்ம ரிக்வெஸ்ட் ஆண்டவர் ஏற்கனவே தெரியும், நம்ம என்ன கேட்க போறோம்னு ஆண்டவருக்கு ஏற்கனவே தெரியும். நீங்க சொல்லாமையே அவருக்கு தெரியும். என்ன அவர் எதிர்பார்க்கிறாருன்னா, நம்ம அங்க அவர்கிட்ட வந்து பிரேயரை வந்து இதை வேணும் அது வேணும்னு கேட்காம படிக்கு, ஆண்டவரே எனக்கு நீங்க வேணும், எனக்கு நீங்க வேணும், உங்க பிரசன்னம் வேணும், உங்க என்ன சொல்றீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க, ஒரே ஒரு மீட்டிங், ஒரே ஒரு பார்த்துட்டு போயிருவோம், அவ்வளவுதான். எனக்கு வேற எதுவுமே வேணாம் நீங்க சொல்லி பாருங்க, ஆண்டவர் உங்களுக்கு சகலவற்றையும் செஞ்சு அவரே செஞ்சிருவாரு. நீங்க பாத்தீங்கன்னா அந்த தேவ தூதனை நீங்க பாருங்க, இது ஜெரிகோ பட்டணத்தை கீழே கொண்டு வந்து ஜோசுவா கிடையாது. பாருங்க என்ன பண்ணாங்க, அதெல்லாம் உங்களுக்கு தெரியும், இதெல்லாம் நீங்க பைபிள் நிறைய வச்சிருப்பீங்க. என்ன பண்ணாங்க? பிபி ஊதுனாங்களாம், தேவ என்னது அந்த ஆசிரியர் குட்டி கொண்டு போனாங்களாம், 7 வாட்டி சுத்தி இருந்தாலும் விழுந்துருச்சான் இல்லையா? ஏதாவது ஜோசுவாவோட பக்கத்துல ஒண்ணுமே இல்லை. அந்த பில்டிங் வைக்க உழுவதுக்கு வெடி வையே, இல்லைன்னா பாம்பு வையே, இல்லைன்னா அப்படி சொல்லியிருக்காருன்னா யோசுவாவோட பாகம் அங்க இருக்கு இல்லையா? வெடி வையே, பாம்பு வையே, நியூக்ளியர் வெப்பன் அனுப்பு, இதை பண்ணு அதை பண்ணு, அதெல்லாம் எதுவுமே சொல்லாம ஆண்டவர் சொல்ற ஆலோசனை மூளைக்கு எப்படி இருக்கு?
சுத்தமா பண்ண முடியுமா? அவனுங்க யோசிச்சிருப்பானுங்க, என்ன இவனுங்க துப்பாக்கி, ரைஃபிளு, டேங்க், ஆமா டேங்க் சொல்லுவாங்க, தக்கவாளா, இதெல்லாம் கொண்டு வந்து சண்டை போடுறதுக்கு வருவானுங்கன்னா இவனுங்க நான் முட்டாள் மாதிரி ட்ரம்பட் வச்சு சோஃபார் தெரியல ஹானு அதை வச்சு ஒதுக்கிட்டு என்னமோ ஒரு பொட்டியை தூக்கிட்டு அலையிறாங்க அப்படின்னு அவனுக்கு என்ன நினைச்சானுங்க? என்ன நினைச்சாங்க? லூஸ். இன்னைக்கு உலகம் உங்களை பார்த்து லூசுன்னு தான் சொல்லும். ஆண்டவர் பேசும்போது, ஆண்டவர் காரியத்தை நீங்க செய்யும் போது உங்களை பார்த்து உலகம் லூசுன்னு சொல்லட்டும். சொல்லுதா உங்க லூசுன்னு? அது கொஞ்சம் லேசா ஓடிடுச்சு, நாட் லூஸ் இல்லையா? அப்படிதான் சொல்லணும் உலகம் உங்களை பார்த்தா. இவங்கெல்லாம் எப்ப பார்த்தாலும் பிரேயர் எடுத்துட்டு புக்கு பைபிள் பிரேயர் கிறுக்கு. இது என்னது? என்ன கிறுக்கு? பைபிள் கிறுக்கு இல்லைன்னா பிரேயர் கிறுக்கு. ஐயோ சொல்லிட்டு போட்டோம். யாருக்கு இருக்குன்னு கடைசியில தெரிஞ்சிடும். அவங்க கிறுக்கா, நம்ம கிறுக்கா, பைபிளுக்கு இருக்கான்றவர்கள் கடைசியில தெரிஞ்சிடும். நான் என்ன உங்களுக்கு சொல்ல வரேன்னா, தேவ பிரச்சனை எல்லாமே நீங்க வெளியே போனீங்கன்னா உங்களுக்கு தேவ தூதர் சண்டை போடாது. நான் போன வாரம் உங்களுக்கு சொன்ன மெசேஜ் தான். என்னன்னா, எந்த ஒரு வெற்றி உங்களுக்கு உலகத்துல வரணும்னா முதல்ல ஆவிக்குரிய ரீதியில உங்களுக்கு அது வெற்றி கிடைச்சாதான் உலகத்துல பிசிக்கலா நீங்க பார்க்க முடியும்னு சொல்றேன். நினைக்கிறேன் உங்களுக்கு விளங்கல. அப்படின்னா எந்த ஒரு ஆசீர்வாதமும் பரலோகத்துல ஸ்பிரிச்சுவல் ரேலம் அப்படின்னா நீங்க பார்க்காத ஒரு ரேலத்துல நீங்க பெற்றுக்கொண்டால் ஒழிய நீங்க உலகத்துல பார்க்கிற இதுல நீங்க பெற்றுக்கொள்ள முடியாது. அப்படின்னா நீங்க ஆவியில பெற்றுக்கொள்ளாம நீங்க மாமிசத்துல பெற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்றேன். புரியுதா உங்களுக்கு? சோ ஆவியில முதல் நடந்து முடிஞ்ச பிற்பாடுதான் அது அப்படியே டிரான்ஸ்லேட் ஆகும் இதுல பிசிக்கல்ல. அதனாலதான் போல சொல்றாரு, உன் ஆத்மா வாழ்வதை போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாறு மகன் என்றாரு. ஆத்மா வாழலைன்னா உங்களுடைய பிசிக்கல் வாழாது. நீங்க நீங்க சொல்லலாம், என்ன பேசுற, அவனுக்கு ஆண்டவரே தெரியாது, இயேசு கிறிஸ்துவும் தெரியாது, பைபிளும் தெரியாது, உனக்கு நல்லா இருக்கான். இப்ப பாருங்க, 2 விதமான ஆசீர்வாதங்கள், 2 வித இடத்துல இருந்து ஆசீர்வாதம் வரலாம். ஒண்ணு ஆண்டவர் ஒரு சமூகத்துல இருந்து வரலாம் ஆசீர்வாதம். விசுவாசம் உங்களை ஆசீர்வதிக்க முடியும். நான் உங்களுக்கு சொல்றேன், விசுவாசம் உங்களை ஆசீர்வதிச்சு நடத்துமா செய்யும். உங்களை ஆசீர்வதிக்கிற மாதிரி ஆசீர்வதிச்சு கடைசியா உங்களை சாதிச்சிடும். நீங்க பாருங்க, அநேகரை பாருங்க, விசுவாசிக்கிட்ட போயிட்டு பொடி சாரி அதெல்லாம் சொல்லக்கூடாது, இதெல்லாம் போயிட்டு பணக்காரனா இருந்து கடைசியில் என்ன வந்து முடியும்? எங்க வந்து முடியும்? நீங்க பாருங்க, எங்க வந்து முடியும்? கடைசியில கேன்சரு, இந்த கேன்சரு, அந்த கேன்சரு, சம்பாதிச்சு அத்தனை காசு ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்துட்டு ஹாஸ்பிட்டல் பண்ணாங்க நைட்டு அவன் போயிடுவோம் இல்லையா? நல்லா யோசிச்சு பாருங்க. நான் என்ன சொல்றேன், ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டோட ஆசீர்வாதம் அப்படி இல்லை. ஆண்டோட ஆசீர்வாதம் உங்ககிட்ட வர ஆசீர்வாதத்தை நீங்களே என்ஜாய் பண்ணிட்டு போயிங்க, சாவல மாட்டீங்க சீக்கிரத்துல. ஒரு சிலர் சொல்றாங்க, ஐயோ பூமி ரொம்ப பாடா இருக்குது, சீக்கிரமா செத்து பண்ணலாம் போயிட்டு ஈஸியா போறோம், எஸ்கேப். தெரியுமா எஸ்கேப்? ஆண்டவர் உங்களை இந்த பூமியில ஆசீர்வாதம் ஆக்கி தான் பரலோகம் கொண்டு போவாரு. ஒருத்தரையும் கூட பூமியில நீங்க தரித்திரனா வாழ்ந்து பரலோகம் போவீங்கன்னு எங்கேயுமே இல்லை. கிளியரா விளையும் கொடுங்க. அதனால உங்க மைண்ட் செட் எப்படி இருக்க கூடாதுன்னா, பூமியில தரித்திரமா வாழ்றது பரிசுத்தம் அப்படின்னு நினைக்காதீங்க. இன்னும் பூமியில நீங்க தரித்திரமா வாழ்ந்தீங்கன்னா நீங்க ஏதோ காரியத்தை மிஸ் பண்றீங்க. நான் உங்கள்ட்ட சொல்றேன், இன்னைக்கு என்னத்தை மிஸ் பண்றீங்கன்னா, பாருங்க, இயேசு கிறிஸ்து சிலுவையில போகும்போது இயேசு கிறிஸ்து உங்களுடைய ஆத்மா ரட்சிப்புக்காக மட்டும் சிலுவைக்கு போல. இயேசு எதுக்கு தெரியுமா போனாரு? உங்களுடைய பூமியில ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவும் தான் போனாரு. உங்களுடைய சுகத்துக்காக தான் போனாரு. உங்களுடைய சாபத்துக்காக தான் போனாரு. அப்படின்னா இயேசு கிறிஸ்துவோட சிலுவை மரணம் உங்களுடைய எல்லா பிரச்சனையும் செட்டில் பண்ணிருச்சு. அப்படின்னா என்னது? இன்னைக்கு நீங்க சாபத்துல வாழக்கூடாது. If you are a Christian and if you say you are living in curse, something is wrong with you. curse நான் வளர்ந்தேன், curse என்னது? சாபத்துல வாழ்ந்தீங்கன்னா ஏதோ ஒண்ணு உங்களுக்குள்ள வித்தியாசம் ரோகா இருக்குன்னு ஆண்டவர் சொல்றாரு. இன்னைக்கு என்ன சொல்ல வராரு? நீ சாபத்துல வாழ சான்ஸே கிடையாது. You have to be blessed. You have to be prosperous. ஏன்னா ஆண்டவர் என்ன திரும்ப சொல்றாரு இன்னைக்கு உங்களுக்கு பாருங்க. அநேகர் சொல்லுவீங்க, என்ன சொல்லுவீங்க? 2 பேதுரு 2:24 என்னது? அதான் ஞாபகமா இருக்கும். என்னது? தலைமுகளால் சுகமானே, தலைமுகளால் சுகமானேன்னு சொல்லி சீக்கிரம் இருக்கு. ஏய் நல்லா இந்த பிராக்டிகலா பேசுறேன். ஏன் இந்த பிராக்டிகலா பேசுறேன்னா, பிராக்டிகலா பேசினா தான் உங்களுக்கு வணக்கம். இன்னும் சீக்கிரம் இருக்கு. பாஸ்டர் சொல்றாரு, இல்ல நீங்க அறிக்கை செய்யுங்க சார். அறிக்கை செய்யுங்க. என்னது? என்ன செய்யுங்க? அறிக்கை செஞ்சுட்டே இருக்கு, சீக்கு போயிடும். இப்ப பாருங்க, நான் உங்களுக்கு ஒரு காரியம் நான் சொல்றேன். அந்த சீக்கு ஆண்டவர் உங்கள்கிட்ட கொண்டு வரல. அந்த சீக்கு ஏன் வந்துச்சுன்னா, ஒண்ணு நீங்க உங்களுடைய சொந்த
என்ன சொல்லுவாங்க, கிளமான் அப்படின்னா தண்ணி குடிக்காமல் இருப்பீங்க, நிறைய அஜினமோட்டோ சாப்பிட்டுருப்பீங்க, நிறைய கோக் குடிச்சிருப்பீங்க, நிறைய மெக்டானல்ட் சாப்பிட்டுருப்பீங்க, சொந்தம் அதெல்லாம் அப்படி சொல்ல. அதனால இந்த சீக்கு வந்துச்சு. அப்புறம் சீனி வந்துருச்சு, உப்பு வந்துருச்சு. சீனி நிறைய சாப்பிட்டா சீனி தான் வரும், உப்பு நிறைய சாப்பிட்டா ஹைபிளட் பிரஷர். இது வந்து நம்மளுடைய பலவீனம். பழகுது உங்களுக்கு ஒரு சில பிராக்டிஸ் நம்ம பிராக்டிஸ் பண்ணதுனால அந்த சீக்கு வந்துச்சு. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இந்த வியாதியை நான் உனக்கு ஏற்கனவே 2000 வருஷத்துக்கு முன்பா என்ன பண்ணிட்டேன், சுகத்தை கொடுத்துட்டேன். இப்ப நம்ம வேற என்னன்னா கிளைம் பண்ணோம். இப்ப நீங்க கிளைம் பண்றதுக்கு, இப்ப நான் தான் மெசேஜ் இன்னைக்கு அந்த காரியத்தை நீங்க கிளைம் பண்றதுக்கு 2 போர்ஷன் இருக்கு. ஒண்ணு உங்க போர்ஷனு, இன்னொரு போர்ஷனு உங்களுக்காக அழைக்கப்பட்ட தேவ தூதர்கள். இதை பத்தி சபைக்கு யாருமே பேசாது. ஏன் தெரியுமா? பயம். பேசினா ஐயோ இப்ப நான் தூதரெல்லாம் பத்தி பேசுறாரு. இங்க பாருங்க, ஒரு பாகம் நீங்க, ஒரு பாகம் தேவ தூதர்கள். ஏன்னா வேலை யாரு முடிச்சுட்டா? ஜீசஸ் கிரைஸ்ட் முடிச்சுட்டாரு. இப்ப அந்த கிளைம் பண்றது உங்க வேலை இல்ல, இந்த தூதர்களுடைய வேலை. இதுக்கு தான் இந்த தூதன் வந்து ஜோஷுவா கிட்ட பேசுது. இந்த தூதன் ஏன் ஜோஷுவா கிட்ட பேசுனா என்ன சொல்லுது? ஏய், கிளைமிங் பிளான் இப்படிதான் ஜோஷுவா. நீங்க பாருங்க, இது ஜோஷுவா 5ஆம் அதிகாரத்தை படிச்சு முடிச்சுட்டு 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல வாசிக்கிறேன். ஆண்டவர் ஜோஷுவா கிட்ட சொல்லுவாரு, எரிகோ பட்டணத்தை நான் உங்ககிட்ட கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிப்பாரு. ஜோஷுவாவும் அப்படியே என்னது எப்படி அப்படியே கிளாவா அப்படியே கொஞ்சம். இப்போ சண்டையே நடக்கல, உங்களுக்கு தெரியுமா? யோசுவா 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல சண்டையே ஆரம்பிக்கல. எரிகோ மதனுடைய பிளான் உடையதும் பிளானே இல்ல, அப்படிப்பட்ட ஒரு அடையாளமும் இல்ல. ஆனா யோசுவா ஏன் ஃபுல்லா கான்ஃபிடன்ஸ் ஆனாரு? தேவ தூதனே யாரு கூட பேசுது? இப்ப 5ஆம் வசனம் கடைசியில ஃபுல்லா எல்லா கதையும் சொல்லிருச்சு. என்ன கதை சொல்லிருச்சு? நீ இப்படி போ, நீ இப்படி வா, நான் இதை செய்வேன். நான் இங்க ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங் நடக்குது. யாருக்கும் யோசுவாவுக்கும் தேவ தூதனுக்கும். இதே காரியத்தை தான் நான் போன வாரமும் உங்களுக்கு சொன்னேன், திருப்பி ரிப்பீட் பண்றேன். இதே காரியத்தை தான் சோதோம் கொமோரா பட்டணத்தை அழிக்கிறதுக்கு முன்பாய் ஆபிரகாமோடு 2 தூதன் போய் பேசா இல்லையா? பைபிள் வாசிச்சா உங்களுக்கு தெரியும். ஏன் நம்ம தூதனை வச்சு பேசுறாரு? பிளான முதல்ல சொல்லணும். எந்த காரியமோ ஆண்டவர் அவர் காரியத்தை செஞ்சாருன்னா அவரு பிளான சொல்லாம செய்ய மாட்டாரு. பிளான திட்டவட்டமா சொல்லி தான் செய்வாரு. ஒரு ராசியா ஒரு ரகசியமா ஒண்ணும் இருக்காது. மரியாள்கிட்ட யாரு வந்து முதல்ல சொன்னது? மரியாள்கிட்ட கேப்ரியல் தேவதூதன் சொன்னது. நீங்க பாத்தீங்கன்னா அந்த அந்த விசிட்டேஷன், கேப்ரியல் தேவதூதனோட விசிட்டேஷன் பைபிள்ல எழுதி இருக்கிறது ஒரு 2 லைன் தான் எழுதி இருக்கும். கன்னி எல்லா கன்னிகள் காட்டிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவர் அப்படின்னு சொல்லி உங்க வயிற்றுல வந்து ஒரு பிள்ளை இருக்கு. இவ்வளவுதான் நீங்க எழுதிருக்கேன். டீட்டெயில் வந்து நம்மள்ட்ட இல்ல. டீட்டெயில் அவ்வளவு நேரம் இல்ல, நிறைய காரியம் அங்க பேசியிருக்கா பாட்டு. இன்னைக்கு என்ன தெரியுமா நான் உங்களுக்கு சொல்றேன், கிறிஸ்டியன் சர்ச் பைபிளை வாசிக்காம ஒழுங்கா இந்த வெளிப்பாட்டு நமக்கு இல்லாம சும்மா ஏதோ கிறிஸ்துமஸ் அன்னைக்கு மட்டும் அதை வாசிப்போம் இல்லையா? கிறிஸ்துமஸ் அன்னைக்கு ஒரு தேவதூதன், ஒரு டிராமா, ஒரு பெத்தோமன் போட்டு ஒரு தேவதூதன் வந்து ஒரு பிள்ளை அதுக்கு பெத்தோமன் போட சொல்லல. ஆண்டவர் என்ன உங்களுக்கு சொல்றாருன்னா, இன்னைக்கு நீங்க உங்களுடைய ஆசீர்வாதம் சிலுவையில இயேசு கிறிஸ்து எல்லாமே முடிச்சிட்டாரு. அந்த பிளான வந்து உங்களுடைய தேவதூதன் வந்து உங்களுக்கு சொல்லல. ஏன் தெரியுமா சொல்லல? ஏன்னா நீயும் சப்பாத்தை போட்டு நீயாவே ஓடிட்டு இருக்க. யாருக்கு விளங்குல என்ன சொல்றேன்னு சொல்லி என்னைக்கு உங்க சப்பாத்தை கழட்டி ஆண்டவரை பிளான் தெரியல கிட்டா தத்தாவ் சையா தத்தாவ் அப்படின்னு நீங்க சொல்றீங்களோ அன்னைக்கு ஆண்டவர் ஆரம்பிப்பாரு. ஒரு சிலருக்கு என்னன்னா என்கிட்ட கையில காசு இருக்கு, ஒரு சிலருக்கு என்னன்னா என் கையில படிப்பு இருக்கு, ஒரு சிலருக்கு என்னன்னா எனக்கு வேலை இருக்கு, ஒரு சிலருக்கு என்னன்னா எனக்கு இது தெரியும் அது தெரியும். இந்த எனக்கு தெரியும்னு சொல்றியோ அது வரைக்கும் உங்க தேவதூதன் உங்களுக்கு ஒண்ணுமே சொல்ல மாட்டாரு. ஏன்னா உங்களுக்கு தெரியுமே. தெரிஞ்ச உனக்கு எதுக்கு ஆண்டவர் பேசணும்? வழக்குதான் உங்களுக்கு என்ன சொல்றேன்னு தெரியாது. அதனாலதான் ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்றாரு? ஹம்பல் எப்படி சொல்றது? தாழ்மை உள்ள ஜனத்தை கருத்து என்ன செய்வாராம்? இன்னும் மேன்மைப்படுத்துவாரு. பெருமை உள்ளவன நானே எதுக்கு பாத்துருக்கீங்களா வசனத்தை? எந்த மனுஷன் தாழ்மை உள்ளவனா வேலை காசுல பேச ரொம்ப போரா இருக்கேன், வீடு இல்ல. ஒரு பாஸ்டர் ஜோக் பண்ணாரு ஏன்னா அவர் பேர்ல பாஸ்டர் வந்து அவங்க பேர்ல எதுவுமே சொத்து பத்திரிக்கை இல்ல, அவர் ஜோக் பண்றாரு. சிறுப வந்துருச்சு எனக்கு. அதான் வேற கதை. நான் என்ன தெரியுமா சொல்றேன்? அப்படி இல்ல. தாழ்மைன்னு சொல்றது அப்படி இல்ல. தாழ்மைன்னு சொன்னா ஆண்டவர் எதை சொன்னாலும் நீ செய்ய ரெடியா இருக்கணும். நீ ஆண்டவர் எது சொன்னாலும் செய்ய ரெடியா இருக்கியா? மாஸ்டரும் மைக்க பிடிச்சி கத்துறாங்க எங்களை மாதிரிதான். அது உங்களுக்கும் விளங்கும், ஜனங்களுக்கு விளங்கும்.
வேற வேலை இல்லை, யாரும் பிடிச்சி பண்ணிட்டு போட்டோம், அடுத்த வாரம் வந்து இன்னொரு மெசேஜ் கேட்டு போவோம். இல்லை, நான் என்ன தெரியுமா சொல்றேன், ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் உங்க ஆராதனை சேர்ச் ஆராதனை நீங்க போகும்போது எப்படி தெரியுமா நீங்க போகணும், ஆண்டவர் இன்னைக்கு ஏதோ ஒண்ணு என்கிட்ட எதையோ ஒண்ணு ரிவீல் பண்ண போறாரு, இதை வச்சு தான் இந்த வாரத்தை ஓட்ட போறேன். உங்களுக்கு சம்பளம் போட்டுச்சுன்னா பேங்க்ல சம்பளம் போட்டுச்சுன்னா அந்த சம்பளத்தை வச்சு தானே ஒரு மாசம் ஓட்டுறீங்க. அந்த மாதிரி தான் சனிக்கிழமை ஆராதனை. அந்த சனிக்கிழமை ஆராதனை வரும்போது ஏதோ ஆண்டவர் என்று சொல்ல போறாரு. இதுதான் வந்து என்னது ஆரம்பம். இதை வச்சு இந்த வாரம் முழுசும் நானே ஓட்ட போறேன். கேட்கணும், ஆண்டவரே என்கிட்ட இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வரேன், நான் சும்மா ஒரு மெசேஜ் கேட்டு போக கூடாது, என்கிட்ட ஒரு சீக்கிரட்டை பேசுங்க. இவ்வளவு சீக்கிரட்டை நீங்க வச்சிருக்கீங்க, என்ன ஆண்டவரே என்கிட்ட பேசாம இருக்கீங்க அப்படின்னு நான் பெரிய பாவி ஆயிட்டேன். நீங்க தான் எல்லாம் பார்த்து மன்னிச்சிட்டீங்க. பாருங்க, ஆண்டவருக்கு நம்ம பாவம் ப்ராப்ளம் கிடையாது. ஒரு சில இடத்துல மன்னிச்சிட்டு இருக்காங்க, ஆண்டவர் நம்மள வந்து பாவியா பார்த்துட்டு இருக்காரு. இல்ல, ஆண்டவர் எந்த ஒரு கண்டிஷனுமே போடல நம்ம மேல. ஏதாவது கண்டிஷன் போட்டாரு அவங்கள, இப்படி இருக்கணும், சோப்பா இருக்கணும், கருப்பா இருக்கணும், படிச்சிருக்கணும், காசு இருக்கணும், காசு இருக்கக்கூடாது, கட்டியா இருக்கணும், குட்டியா இருக்கணும், ஒண்ணுமே இல்ல. என்ன சொல்றாரு, நீ இருக்கிற இடத்துல இருந்து வா. இன்னைக்கு என்ன திரும்ப ஜனங்களுடைய ப்ராப்ளம், ஜனங்க ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டும் ஜனங்க அசட்டை பண்ணுது. என்ன அசட்டை பண்ணுது தெரியுமா, அதுங்களுக்கு ஏற்கனவே ஒரு மைண்ட் செட் இருக்கு. என்ன மைண்ட் செட், இந்த உலகத்துல உள்ள மைண்ட் செட்டை வச்சு அந்த மைண்ட் செட்டை ஆண்டவர்கிட்ட போய் சொல்லுது. இங்க பாருங்க, எங்கேயாவது ஜோஷுவா வந்து தேவதூதர்கிட்ட நான் சொல்றேன் தேவதூதர் நீ கேளுன்னு சொன்னாரா? நம்ம அங்க இருந்தோம்னா சொல்லியிருப்போம் இல்லையா? சேர்ச்சு இப்படிதான் இருக்கணும், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை 40 நிமிஷம் தான் இருக்கணும், அது போல பேசுறாதீங்க, எங்களுக்கு பசிக்குது இல்லையா? அப்படியா? அப்புறம் இது இப்படிதான் இருக்கணும், அது அப்படிதான் இருக்கணும். அதனாலதான் ஜோசப் முகம் குப்பரை விட்டு என்ன சொல்றாரா, ஆண்டவரே சொல்லுங்க தேவதூதன் தான், ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா ஆண்டவர்கிட்ட இருந்து வந்ததுனால ஆண்டவரே என்ன மேட்டர் சொல்லுங்க. அதை ஏன் நம்ம முகம் குப்பரை விடுறாரு, ஃபுல்லா செய்வேன்றாரு. இன்னைக்கு நம்ம இப்படிதான் டெய்லி உங்க சமூகத்துல உங்களுக்கு பிரேயர் ரூம் இருக்கும் நம்புறேன். ஏன்னா அநேகத்தை சொல்லியிருக்கேன், நீங்க கிறிஸ்டியனா இருந்தா உங்களுக்கு கட்டாயம் ஒரு பிரேயர் ரூம் வேணும். இந்துக்களுக்கே பிரேயர் ரூம் இருக்கு இல்லையா? சாரி, நீங்க இந்துக்களுக்கு இருந்தீங்கன்னா மன்னிச்சிங்க, நான் அவ்வளவு சொல்ல. அவங்களுக்கு பிரேயர் ரூம் இருக்கு, மலைக்காரனுக்கும் பிரேயர் ரூம் இருக்கு. எங்களுக்கு கிறிஸ்தவங்களுக்கு எங்க பிரேயர் ரூம்? குளிக்கும் போது ப்ரே பண்ணுவேன், பைஸ்கிள் ஓட்டும் போது ப்ரே. என்ன விளையாட்டு நீ? என்ன ஆண்டவர் அவ்வளவு சீப்பா இல்ல? ஏன் தெரியுமா, மைண்ட் செட். என்ன மைண்ட் செட், என்ன மைண்ட் செட்னா ஆண்டவர் தான் எல்லாமே ஃப்ரீயா கொடுப்பார்ல, அதனால அப்படி இல்ல, ஃப்ரீ தான், ஆனா அவருக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை கொடுக்கணும். காலைல எழுந்திரிச்சு என்ன பண்ற முதல் வேலை சொல்லுங்க, என்ன பண்றீங்க? காலைல எழுந்திரிச்சதும் மொத்த வேலை அஃப்கோர்ஸ் பல்லு வளர்ப்பீங்க, வாஷ்ரூம்லாம் போயிட்டு வருவீங்க. அது முடிஞ்சு என்ன செய்யுது சொல்லுங்க? மொத்த வேலை போனை திறந்து, ஐயோ என்ன சொல்லக்கூடாதான் சொல்றாரு, போனை திறந்து வாட்ஸ்அப், டிக்டாக், அப்படின்னது அப்படின்னது. ஒரு சிலர் ஷேர் மக்கள் ஏறிச்சா இறங்கிச்சா, கூடிருச்சா குறைஞ்சிச்சா. அப்புறம் எங்க ஆண்டவர், ஆண்டவர் எங்க? ஆண்டவர் நம்ம சொல்றாரு, எதை செஞ்சாலும் முதல்ல ஏண்டவா, நான் இல்லாம நீ எதுவுமே ஆரம்பிக்காத. நீ ஆரம்பிச்சனா நீ எப்படிதான் மாட்டா இருந்தாலும் வேலைக்கு ஆகாதுன்ற. உன் ஞானத்தை வச்சு, உன் அறிவை வச்சு, உன்னோட எபிலிட்டியை வச்சு நீ எதுவுமே செய்யாது, அது சாத்தியம் ஆகாது, சாத்தியம் ஆகாது. பாருங்க, இன்னைக்கு நம்மளுக்கு கொஞ்சம் தெரிஞ்சாலும் ஆண்டவர் சொல்ற விதத்துல நீங்க செஞ்சீங்கன்னா, கேக் சொல்றவங்களுக்கு தெரியும் எப்போ சீனி போடணும், எப்போ முட்டை போடணும் இல்லையா? குப்பை சொல்றாரு வைக்காதீங்க, எப்போ அவன்ல வைக்கணும், எவ்வளவு சூடுல வைக்கணும், எல்லாத்தையும் ஒரே போட்டு பாருங்க, வருமா? வராது. அப்படிதான் இன்னைக்கு கிறிஸ்தவங்க எல்லாத்தையும் ஒரே போட்டு கேக் வரல. பாஸ்டர் சொன்னாரு கேக் வரல, சீக்வன்ஸ் இருக்குப்பா, இல்ல இருக்கு. சீக்வன்ஸ் என்னது? துருத்தான், இதுதான் முதல், இதான் ரெண்டாவது, இதுதான் மூணாவது. ஸோ முதல் பகுதி இன்னைக்கு நான் என்ன உங்களை என்கரேஜ் பண்றேன்னா, தேவதூதனுக்கு நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே அது நான் போன வாரமும் சொன்னேன், லூக்கா 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் நீங்க வாசிச்சீங்கன்னா அதுல ஒரு வசனம் போட்டிருக்கு. என்ன போட்டிருக்குன்னா, அறுவடையோ மிகுதி, ஆட்களோ கொஞ்சம். என்ன பண்ண சொல்றாரு ஆண்டவரே? ஜெபம் பண்ணுங்க, அறுவடை அறுக்கிறவங்க அனுப்புவேன். வாசிக்க லூக்கா 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிக்க சீக்கிரத்துல கிட்ட மெசேஜ் போயிடுறேன். லுக் சாப்டர். அப்பொழுது அவர் ஜீசஸ் சொல்றாரு அவரோட சீடர்கள்ட்ட, அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலை ஆட்கள் குறைவா இருக்கு, ஆகையால் கேளுங்க, நல்லா கேளுங்க, அறுப்புக்கு எஜமான்
தமது அறுப்புக்கு. யார் அறுப்புக்கு? அவருடைய அறுப்புக்கு, அவருடைய ஹார்வெஸ்டுக்கு. கீழே அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள். என்ன பண்ணுங்க? வேண்டிக் கொள்ளுங்கள். எங்கேயாவது போட்டிருக்கா சுவிசேஷம் சொல்லுங்கன்னு? என்ன சொல்றாரு? அறுப்பு எடுக்கிறதுக்கு, அந்த அவரோட அறுப்பு எடுக்கிறதுக்கு, நம்ம அறுப்பு இல்ல. சர்ச் பாஸ்டர் நினைக்கிறாங்க அவங்க தான் அறுவடை பண்றாங்க. நீங்க அறுவடை பண்ணல. இந்த அறுவடை யாரோடையது? ஆண்டவருடையது. ஆண்டவருடைய அறுவடையை கொண்டு வர்றதுக்கு அவருடைய வேலை ஆட்கள் அனுப்ப சொல்லி ப்ரே பண்ண சொல்றாரு. ப்ரே ப்ரே ப்ரே. எதுக்கு ப்ரே பண்ணோம்? ஆண்டவரே உங்க வேலையால அனுப்புங்க, உங்க வேலையால அனுப்புங்க. என்ன தெரியுமா சொல்றீங்க நீங்க ஆண்டவர்கிட்ட? ஆண்டவரே எதையோ ஒண்ணு அனுப்புங்க. எப்படி அனுப்புவீங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனா நான் செய்யல, நீங்க தான் செய்யணும். அப்படி நீங்க சொல்லும் போது ஆண்டவர் அவர்கிட்ட இருக்கிற எல்லா காரியங்களும் பரலோகத்திற்கு அத்தனை காரியத்தையும் அனுப்பி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வேண்டிய அந்த ஹார்வெஸ்ட கொண்டு வருவாரு. சர்ச்சில் அறுவடை வரும். ரெண்டாவது உங்களுடைய ஃபைனான்ஸோட அறுவடை உங்களுக்கு வரும். இன்னைக்கு ஃபைனான்ஸ் அறுவடை வரல, ஏன்னா உங்களுக்கு வேண்டிய அந்த தூதர்கள், உங்களுக்கு வேண்டிய அந்த ஹார்வெஸ்டர் அங்க போகல, நீங்க அனுப்பல, நீங்க ப்ரே பண்ணல. பழகுதா உங்களுக்கு? ஏன் படிப்பு சி வருது? பிகாஸ் ஏன்னா என்னோட இப்போ ப்ராக்டிஸ் நான் உங்களுக்கு சொல்றேன். என்னைக்குமே எந்த ப்ரிப்பரேஷன் செஞ்சாலும் ப்ரே பண்ணி தான் ப்ரிப்பரேஷன் ஆரம்பிப்பேன். ப்ரிப்பரேஷன் ஆரம்பிக்கும் போதே ஆண்டவர் சொல்றாரு, இதெல்லாம் படிக்காதெல்லாம் இதெல்லாம் பரிசுக்கு வராது. என்ன ஆண்டவர் பரிசுக்கு வராது. ஓகே சோத்ராண்டு. அப்புறம் எது வரும் அது சொல்லுங்க, எனக்கு கேட்கணும் கரெக்டா? அப்ப இதான் நீங்க படிக்கும் போதே தெரியும் தான் வரும்போது. இப்படிப்பட்ட அனாயிண்டிங் தான் கிறிஸ்தவங்கள்ட்ட இருக்கு. நான் ப்ரூவ் பண்ணி காட்டேன், இப்ப கூட ப்ரூவ் பண்ண முடியும் என்னால. சோ நம்ம ஆண்டவர் நம்மளுக்கு எல்லாமே செய்யறாரு. இன்னும் உங்களுக்கு இல்லன்னு எப்படிப்பா சொல்றீங்க? எப்படி? எனக்கு என்ன கர்ஸ் இருக்கும்னா, எப்படி என்கிட்ட மட்டும் சொல்றாரு, அவங்களுக்கு சொல்ல மாட்டாரு? யோசிச்சு பாருங்க. நான் இது உங்களை சேலஞ்ச் பண்றேன். ஏன் இது நடக்குதுன்னா, இட்ஸ் பிகாஸ் ஐ டிபெண்ட் ஆன் ஹிம். ஐ see God. இது படிச்சு ஒரு கேள்வி கேட்பாரு உங்கள்கிட்ட, இதை படிச்சு என்ன பண்ண போற? நான் ஸ்ட்ரேட் எடுத்தேன் அப்படின்னு சொல்ல போறியா? நான் என்ன மாற்றி எப்பொழுதும் சொல்லுவேன், ஆண்டவரே நாங்க முதல் ஆசீர்வதிக்கப்படலைன்னா எங்க ஜனம் எப்படி ஆசீர்வதிக்கப்படும்? இப்ப நீங்க முதல் ஆசீர்வதிக்கப்படலைன்னா, இப்போ அக்கா கோடி அங்கே வந்திருக்காங்க, ஐயா கோடி அங்கே, நீங்க யாராவது வந்துருக்கீங்க, நீங்க எங்க வந்திருக்கீங்கன்னு தெரியாது. அந்த பகுதி ஆசீர்வதிக்கப்படணும்னா நீங்க முதல் ஆசீர்வதிக்கப்படணும். நீங்க அந்த இடத்துல ஆசீர்வதிக்கப்பட்டு தான் அந்த இடம் ஆசீர்வதிக்கப்படும். மன்னிச்சு கொடுங்க. இந்த கவர்மெண்ட் அப்படியே அவங்க ஆசீர்வதிக்க நினைக்காதீங்க. இந்த பிரைம் மினிஸ்டர் வந்தாலும் எதுவும் மாற போறது இல்ல, யாருக்கு ஓட்டு போட்டாலும் மாற போறது இல்ல, நீங்க எப்படி கத்துனாலும் எதுவும் மாற போறது இல்ல. ஆனா நீங்க ஆசீர்வாதம் மாத்தீங்கன்னா ஜனங்க உங்களுக்கு தேடி வரும். என்ன வந்து சொல்லலாம், என்னப்பா சீக்கிரம் உங்களை மட்டும் எப்படி ஆண்டவர் ஆசீர்வதிச்சுட்டே இருக்காரு, எனக்கு கொஞ்சம் அப்ப நீங்க கரெக்டா அழகா திருப்பணும். என்னது, உனக்கு இதெல்லாம் வேணும்னா இவரை பிடிச்சாதான் முடியும். சாவி எல்லாம் யாருக்கு இருக்கு? இயேசு கிறிஸ்து. இது இயேசு கிறிஸ்து தான் எல்லாத்தையும் எனக்கு கொடுத்தாரு. உனக்கு கொடுக்கறதுனா அவரை போத புடி, நீ அதை பிடிச்ச பிற்பாடு டீடைல்ஸ் அப்புறம் சொல்றேன்னு சொல்லி அனுப்பி. இதுதான் கிறிஸ்தவோடைய எவாஞ்சலிசம். கிறிஸ்துவோட எவாஞ்சலிசம் சும்மா போய் வார்த்தை எம்டியா சொல்றது இல்ல. அவன் என்ன தெரியுமா கூட சொல்லுவான், என்ன சொல்லுவான், இவரே கொடுக்காரு கொக்கோய் மாதிரி. சரி இதே கொக்கோய் மாதிரி இருக்கு, இது சொல்லி யோசிப்பீங்க. நீங்க காட்டுல வந்தாங்க பாத்தியா, ரிசல்ட் எல்லாமே ஐயோ ஆண்டவர். எல்லா படிப்புல எல்லா பேஸ்டையும் படிச்சு முடிச்சிடணும். ஏன்னா யாருமே உங்களுக்கு சொல்லக்கூடாது படிப்புல. அதான் நாங்க செஞ்சோம். நான் செஞ்சது பர்சனல் லைஃபோட பிஹெச்டி வரைக்கும் முடிச்சாச்சு, அசோசியேட் ப்ரொஃபஸர் ஆயாச்சு. இன்னும் எங்க போகணும்னு தெரியல. போற ஆண்டவர் சொல்றாரு, இன்னும் போக இருக்கிற போவோம். நான் சொன்னேன், எனக்கு சொன்னேன், எதுக்கு தெரியுமா போனோம்? அப்பதான் நான் சொல்ல முடியும் ஆண்டவர் பேரு. சும்மா நான் படிச்சேன் அதெல்லாம் இல்ல. தெரியுதா? வணக்கத்தை என்ன சொல்றேன்னு ரொம்ப பேர் இதனால தான் ஆண்டவர் ஆசீர்வதிக்க மாட்டாரு. ஏன் தெரியுமா ஆசீர்வதிக்க மாட்டாரு? பிகாஸ் அது அவங்களுக்காக செய்யறாங்க. நீங்க என்ன தெரியுமா செய்யணும்? நீ படிச்சு முடிச்சியா, அடுத்து இன்னொரு 5 பேர் பிஹெச்டி கொண்டு வர முடியுமா? ரிவைவல் ஜெனரேஷன் பாருங்க. நான் நோ பிரேக்கிங், ஐ அம் ஜஸ்ட் டெல்லிங். பாருங்க ரிவைவல் ஜெனரேஷன்ல எத்தனை பிஹெச்டி பீப்புள் இருக்காங்க? எத்தனை பேர் இருக்காங்க சொல்லுங்க? மினிமம் எத்தனை பேர் இருக்காங்க? 3 இல்லையா? 3 பேர். நான் ஆண்டவர்கிட்ட கேட்டது, எனக்கு 7 பேராவது குறைஞ்சு வேணும். 7 பேர் பேசி எனக்கு வேணாண்டவரே, இல்லைன்னா என்னது மினிஸ்ட்ரி பண்றேன் நானு. விளக்குதா? என்னோட டிமாண்ட் எப்படி இருக்கு பாருங்க. உங்க பிஹெச்டி ஆக்கணும்னு சொல்லி நான் ஆண்டவர் டிமாண்ட் பண்றேன். அதனால தான் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறாரு. சோ இப்படிதான் நீங்க நிக்கணும். விளக்குதா உங்களுக்கு? அதே மாதிரி தான் ஃபைனான்ஸ்லயும், அதே மாதிரி தான் உங்க ஸ்பிரிச்சுவல் லைஃப்லயும்.
ஆண்டவரே நான் மட்டும் நல்ல வீட்டுல இருந்தா பத்தாது. நீங்க ஒரு சில சமயத்தை நீங்க பாப்பீங்க, சில சமயத்தில் நான் வீட்டுக்கு கூப்பிடுவேன், சாரி சொல்லக்கூடாது, ஆனா எதுக்கு உங்களை நான் கூப்பிடுறேன் தெரியுமா? உங்க மைண்ட வந்து டோட்டலா மாத்திரத்துக்கு தான் கூப்பிடுறது, வேற ஒட்டுக்கும் இல்ல. எதுக்கு? நீங்க அங்க வந்து பார்த்து யோசிப்பீங்க, இது வந்தாலும் நீ கொள்ள அடிச்சிட்டான் போல, இல்ல சாரியா நம்மள நான் அப்படிதான் யோசிப்பீங்க. வந்தாலும் எங்கேயோ கொள்ள அடிச்சிட்டான் போல காசை, இது என்ன இப்படி இருக்கு வீடு, வழக்குதா உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னு? எதுக்கு தெரியுமா அது சொல்றேன்? அப்பதான் நீங்க மாறுவீங்க. உடனே வீட்டுக்கு போயிட்டீங்கன்னா செய்வீங்க, வாட்ஸ்அப் ப்ராசஸிங் போட்டுருக்காரு நானும் போடுறேன், செய்யணும். அதுக்கு தான் அதான் எனக்கு வேணும், எனக்கு வீட்டு ரிசல்ட் ஆச்சான். என்ன உங்களுக்கு நான் சொல்றேன்னா, உங்களை ஆசீர்வதிச்சு தான் உங்க ஜனத்தை ஆசீர்வதிப்பாரு. இப்ப நீங்களே ஆசீர்வாதமா இல்லாம இருந்தீங்க, எப்படி பாருங்க சுவிசன் சொல்ல போறீங்க? பிராக்டிக்கலா போகணும். பிரீச்சிங் பண்றது இன்னொரு காரியம், பிராக்டிக்கலா செஞ்சு காட்டணும். நம்ம செய்யாததை நம்ம ஜனங்களுக்கு சொல்லாதீங்க, நீங்க ஹிப்போக்ரேட். பாருங்க, நானே படிக்கல வச்சுங்க, நானே பேசி பண்ணல, நானே ப்ரொஃபஸர் இல்லைன்னா நான் போய் நீ ப்ரொஃபஸர் அவனை எப்படி சொல்றது? அவனும் சொல்லுவான் நீ உடனே படிக்கல. இதுதான் நடக்குது இன்னைக்கு இதுதான் சர்ச்சை நடக்கிறதுனால ஜனங்க எப்படி திரும்ப நினைக்கிறாங்க, இவங்க ஆண்டவரும் கொக்கோய் இவனும் கொக்கோய். அதுக்குதான் வாலிப பிள்ளைங்களுக்கு நான் என்ன தெரியுமா சொல்றேன், நீ வந்து உனக்காக நீ படிக்கல, அதான் டிக்டாக் பண்ணிக்கிட்டு இருந்தா எனக்கு காத்திரம் வருது, அதனால நான் சொல்றேன் டிக்டாக் பண்ணாதுன்னு. எனக்கு என்ன பண்ணி ஏசல் இறக்குனா என்ன கிடைக்க போகுது? இன்னும் எனக்கு கொஞ்சம் ஹைபிள் பிரஷர் கூட சீக்கிரம் செத்து விளங்குதா உங்களுக்கு? யார் ஏசி எனக்கு ஒண்ணுமே கிடைக்கலப்பா. ஆனா என்ன தெரியுமா நான் பாக்குறேன், the problem is you are not glorifying God. உங்க டைம் எப்படி மேனேஜ் பண்றீங்க? காலையில எந்திரிச்சதுல இருந்து 8 ஹவர் தூங்கிடுறீங்க, விட்டுருங்க 8 ஹவர். இன்னொரு 8 ஹவர் என்ன பண்றீங்க? இன்னும் 8 ஹவர் என்ன பண்றீங்க? வேலைக்கு போயிடுறீங்க, அல்ல ஸ்கூலுக்கு போயிடுறீங்க. மீதி 8 ஹவர் என்ன பண்றீங்க சொல்லுங்க? You manage your time not correctly. நான் ஒரே ஒரு காரியம் உங்களுக்கு சொல்றேன், நீங்க ஆண்டு சமூகத்துல ஆண்டு காலையிலே சொல்லுவாரு, இதான் எஜெண்டா. என்னமோ ஒரு செகண்டரி சொல்ற மாதிரி இருக்கும், இதுதான் நம்பர் 1, இதான் நம்பர் 2, இதான் நம்பர் 3, இதான் நம்பர் 4, இதான் நம்பர் 5. வேலைக்கு போனது அவன் வருவான்னு காலையில சொல்லுவாரு, கரெக்டா வருவான். வந்த காலையில் இதான் நீ சொல்லணும்னு சொல்லுவாரு, அப்படியே சொல்லணும். சொன்ன காலை அப்படியே நிற்பான், அப்படியே யோசிச்சு, டேய் உங்களுக்கு எப்படி தெரியும்? புரியுதா உங்களுக்கு? யோசேப்பு ஏன் இஸ்ரவேல் ஜனத்தை மட்டும் இல்ல, அந்த என்டையர் ரீஜனையும் அந்த ஃபேமின் என்ன சொல்லுவாங்க, அந்த பஞ்ச காலத்துல ஏன் நம்ம காப்பாற்ற முடிஞ்சிச்சு? ஏன்னா யோசேப்பு கிட்ட ஏற்கனவே என்ன இருந்துச்சு? பிளான் இருந்துச்சு. என்ன பிளான்? 7 வருஷத்துக்கு பஞ்சம் வரப்போகுது, இந்த 7 வருஷத்துக்கு என்ன செய்யணும்? சேர்த்து வைக்கணும்னு. இன்னைக்கு உங்கள்கிட்ட பிளான் இருக்கா? உங்க வாழ்க்கையில பிளான் இருக்கா? இன்னொரு 7 வருஷத்துக்கு எத்தனை பேருக்கு 7 வருஷத்துல பிளான் இருக்கு மில்லியனர் ஆகணும்னு? பிளானே இல்ல. ஆமென். அப்படிதான் இருக்கணும். நான் என்ன தெரியுமா சொல்றேன், பிளானே இல்லாதபடிக்கு ஐயோ நானா ஏன்கிட்ட பேசுறீங்க? I can prove to you you can do it. 7 வருஷம் கூட தேவையில்லை, 3 வருஷம் போதும். என்ன இவரு இப்படி பேசுறாங்க யோசிக்கிறீங்களா? I don't know how to tell. This is our real God. Our God is not someone in the Bible not alive. He is alive. இன்னைக்கு உயிரா இருக்காரு. 2000 வருஷத்துக்கு முன்னாடி யோசுவாவுக்கு செஞ்ச ஆண்டவர் உங்க ஆண்டவர். அந்த ஆண்டவர் இன்னைக்கு உங்களால உங்க வாழ்க்கையில செய்ய முடியும். என்ன ப்ராப்ளம் தெரியல. என் ஜனமோ அறியாமையினால் சங்காரமாய் ஆகிறார்கள். எனக்கு என்ன கவலையா இருக்குன்னா, இந்த கோவிட் டைம்ல ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ், நான் சொல்ல மாட்டேன், சில ஃப்ரெண்ட்ஸ் அவங்க என்ன தெரியுமா சொன்னானுங்க, we wish to have another COVID. நான் கேட்டேன் என்னடா இப்படி பேசுறேன்னு, இன்னொரு வாட்டி கோவிட் வரணுமா? நான் கேட்டேன் எதுக்குன்னு, கோவிட் இறங்கினா தான் நான் பணக்காரன் ஆக முடியும். கேட்டேன் என்ன இப்படி பேசுறேன், கோவிட் வந்து பணக்காரன் ஆகும். அப்புறம் அந்த பிளேன் சொன்னா நான் சொல்ல மாட்டேன், நீங்க பயந்துருவீங்க, பிளேன் விட்டுருக்கோம். நான் இந்த பக்கம் பார்த்தா கோவிட்னால எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, பில்டிங்ல இருந்து குதிச்சிட்டு இருக்காங்க. யாரு? எல்லாம் நம்பாது. எதனால? கடத்தினால. ஈவன் பைலட்ஸ் தமிழவங்க பைலட்ஸ் ஜம்பிங் on there from the 15 செஞ்சாதீங்க, இது வெளியே உள்ளதுக்கு பாஸ்டர் சொன்னான்னு செஞ்சாதீங்க. 6th floor இருந்து குதிச்சு சாவறாங்க. அப்ப நான் பாக்குறேன் இந்த பக்கம் அதே பஞ்சம், அதே கொள்ளை நோய், ஒருத்தன் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கான். இந்த பக்கம் அதே பஞ்சம், ஒருத்தன் செத்துட்டு இருக்கான். அப்ப ஆண்டவர் என்ன கேட்கிறாரு, பாருடா இவனை பாரு சாவறான், இவனை பாரு ஆசீர்வாதமா இருக்கான், இவனுக்கு உனக்கு என்ன வித்தியாசம்? பிளானிங். அவனுக்கு பிளானிங் இருக்கு, என்ன செய்யணும் நமக்கு தெரியும். இவங்களுக்கு என்ன இல்ல?
நடந்து போகுது, எப்படியோ இன்னைக்கு எச்சம் நாளைக்கு போகணும் அப்படி இல்லை. உங்க டைம், உங்களுடைய நேரம், ஒவ்வொரு நாளும் கர்த்தர் கொடுத்தது ஆசீர்வாதம். பாருங்க, முதல்ல நீங்க அப்படி தீர்த்து பண்ணீங்க தெரியுமா? ஏன் முதல் தீர்த்து பண்ணீங்க? நம்ம ஆண்டவருக்கு ஒரே ஒரு காரியம் செய்ய முடிஞ்சது என்ன தெரியுமா? பிடிச்சி ஆராதிக்கிறது தான். வேற எதுவுமே செய்ய முடியாது. ஏன் நான் அப்படி சொல்றேன் கேளுங்க. உங்கள்ட்ட இருக்கிற காசு கூட உங்களோட இல்லை, உங்கள்ட்ட இருக்கிற உடம்பு உங்களோட இல்லை, உங்கள்ட்ட இருக்கிற எல்லா காரியமும் ஆண்டவர் கொடுத்தது தான். அப்ப நீங்க என்ன திருப்பி ஆண்டவர் கொடுக்க முடியும்? ஆண்டவர்கிட்ட ஒன்னே ஒன்று கொடுக்க முடியும், என்ன தெரியுமா? Lord, I thank you for all the blessings. இது சொல்றீங்களா துதி? இதுதான் நீங்க கொடுக்க முடியும். So today இந்த ஜோஷுவோட கதை நீங்க பாத்தீங்கன்னா, கதை பாருங்க திருப்பியும். ஜோஷுவா தேவ தூதனோடு பேசி ஆலோசித்து காரியத்தை செய்தார். நீங்க என்ன வீட்டுல போய் கேட்கணும்னா, ஆண்டவரே யோசுவாக்கிட்ட மட்டும் தேவ தூதனை அனுப்பி எல்லாத்தையும் மேட்டர்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி கொண்டு வந்தீங்களே, ஏன் என்கிட்ட ஒரு கதையும் பேச மாட்டீங்க? கேளுங்க போய் ஆண்டவர்கிட்ட. எப்படி தால் சொன்னாரு, தால் யாருன்னு எனக்கு தெரியல, ஆனா சொன்னாரு, யோசுவாக்கெல்லாம் கதையை சொன்னீங்களா? உண்மையா அப்படி சொன்னீங்களா? போய் சொல்றாரு அவரு. ஏன் யோசுவாக்கிட்ட மட்டும் சொன்னீங்க, ஏன் என்கிட்ட ஒண்ணுமே சொல்ல மாட்டீங்கன்னு கேளுங்க, ஆண்டவர்கிட்ட பேச ஆரம்பிச்சுவாரு. இன்னைக்கு கிறிஸ்தவங்க ஆண்டவரை பைபிள்லயே வச்சிடறோம். பைபிள்ல வைக்காதீங்க. கிறிஸ்தவம் வந்து ஒரு லைஃப். டெய்லி பேசணும் ஆண்டவர்கிட்ட. பேசுறீங்களா? வேலைக்கும் போது பேசுறீங்களா? படிக்கும் போது பேசுறீங்களா? பேசுறீங்களா? ஐயோ கஷ்டமா இருக்குல்ல. பிரேயர் டைம்ல மட்டும் ஆண்டவர் ஒரு 10 நிமிஷம் ஆண்டவர் இருக்கு. இல்ல சனிக்கிழமை 2 ஹவர் 40 நிமிஷம் தான், அதுக்கு பேசக்கூடாது. 40 நிமிஷம் மட்டும் தான் ஆண்டவர். அப்படி வச்சிருந்தீங்கன்னா உங்க லைஃப் இப்படித்தான் இருக்கும். எப்படி இருக்கும்? இப்ப இருக்க இருக்காது. நீங்க சொல்ல வெளியே ஒன்று சொல்றேன், எப்படி இருக்கும்? You will not see anything change. உங்க லைஃப் எப்படி தெரியுமா இருக்கணும்? ஆண்டவரோட பேசிட்டே இருக்கணும். இருக்க மாதிரி பேசுறீங்களா? எத்தனை பேர் ஆண்டவரோட பேசிட்டு இருக்கீங்க? பேசிட்டே இருங்க. ஐமே பேசிட்டே இருங்க. அப்படி ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே இப்படி இருக்காங்க, ஆண்டவரே கொக்கோய் சொல்லணும், ஆண்டவரே கொக்கோய் இப்படி சீனி ஓகே ஆண்டவரே, ஏய் என்னடா சீனிக்கலாம்? அது உங்களுக்கு யாரை கேட்கறது? நானு உங்களை தான் கேட்கணும். இது ஓகேவா? ஓகே இல்லையா? கூட பண்ணுமா? You will be surprised. You will be surprised even that he is talking to you. அத கூட ஆண்டவர் உங்களுக்கு பேசுவார். நான் சொல்றேன் உங்களுக்கு. சீனி எவ்வளவு போடணும், உப்பு எவ்வளவு போடணும், உங்களுக்கு நான் சொல்றது எப்படி இருக்கும்? இதுக்கு இருக்கு லூஸ், ஏமா கன்ஃபார்ம் லூஸ், நட்டு ரொம்பவே லூஸ் ஆயிடுச்சு நீங்க யோசிப்பீங்க. அது இல்ல, நான் நடக்கிறதா உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். நான் தான் சொல்றேன், எந்த ஒரு பிரச்சனை நான் பண்ணா நான் செய்யாததை நான் உங்களுக்கு சொல்ல மாட்டேன். ஏன் தெரியுமா? நான் செய்யாத உங்களுக்கு சொன்னா நான் போய் தான். ஏன்னா on the platform of preaching, I cannot be a liar. If I myself not done it, I cannot tell. நான் படிக்கல, நான் படிக்கணும்னு சொல்ல மாட்டேன். இப்போ எங்க கையில காசு இல்லை, நான் காசு வைங்கன்னு சொல்ல மாட்டேன். ஏன் தெரியுமா? நான் அப்படி சொல்லக்கூடாது. நான் அப்படி சொன்னா நான் போய்க்காரேன். ஆண்டு போய்க்கார நான் அபிஷேகம் பண்ண மாட்டேன். நான் என்ன கூட சொல்றேன், இன்னைக்கு எந்த காரணம் கேட்காதீங்க, பேசுங்க, ஆண்டுகிட்ட பேசுங்க. ஆண்டவரே இந்த கணக்கு அறவே விளங்கல, மரமண்டை ஏறல, என்ன ஆண்டவரே இன்னும் அவ்வளவு கஷ்டமா, ஹெல்ப் பண்ணுங்க. அப்படியே ஆண்டவர் ஒரு ஏஞ்சல் அனுப்புவாரு. ஏஞ்சல் நேரு திடீர்னு ஒரு வார்த்தையை வந்து இது இப்படிதான், அப்படியே வந்து அப்படி இவ்வளவு ஈஸியா இருக்கா. அப்புறம் அடுத்த காலம் செய்யும்போது சந்தோஷமா இருக்கும். இவ்வளவுதான் எது வளருது உங்களுக்கு. ஆண்டவரோட உங்களுக்கு ஒரு கனெக்ஷன் வேணும். ஏன் தெரியுமா கனெக்ஷன் உங்களுக்கு இருக்க ஆசைப்படாது ஜனங்களுக்கு? ஏன்னா நீங்க பாவம் செய்யறது ரொம்ப ஆசைப்படுறதுனால. ஐயோ பாயிட்டு கண்டாரு என்னது அந்த படம் இப்ப இழுக்குது வாசு இல்லையா? அந்த அவங்க பேசாம தூங்க முடியல பாஸ். யார்கிட்ட? அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். முடியல இல்லையா? நான் உங்களுக்கு ஒரு காரியம் நீங்க சொல்றேன் கேளுங்க. ஒவ்வொரு பேட் ஹேபிட் சொல்றது கெட்ட தீய வழக்கத்துக்குனால ஒரு ஆவி இருக்குன்னு சொல்றேன். அந்த ஆவி ஏற்கனவே உங்களை தோக்க அடிச்சிருக்கு ஆவியில. அதனாலதான் உங்களுக்கு ஆசீர்வாதம் வர மாட்டேங்குதுன்னு நான் சொல்றேன். அது வந்து ஒரு சிகரெட் பழக்கமா இருக்கலாம், அது வந்து ஒரு பொய் சொல்ற பழக்கமா இருக்கலாம், அது வந்து ஒரு திருடுற பழக்கமா இருக்கலாம், அது வந்து ஒரு இச்சை மேட்டரா இருக்கலாம். ஏன்னா இந்த இச்சை மேட்டர் இருக்க ரொம்ப கஷ்டம் மனுஷன் ஹேண்டில் பண்றதுக்கு. ஏன் தெரியுமா? மனுஷன் மாமிசத்துல இருக்கிறதுனால. இந்த ப்ராப்ளம் மட்டும் உங்க பிரேயர்ல கூட ஹேண்டில் பண்ண முடியாது. கேட்டுங்க நல்லா, உங்க பிரேயர் கூட உங்களுடைய மாமிசத்தை ஓவர் கம் பண்ண முடியாது. உங்க மாமிசத்தை ஓவர் கம் பண்ற ஒரே ஒரு ஏரியா எங்கன்னா தேவ பிரசன்னம் தான். நடக்குதா? தேவ பிரசன்னம்னு சொன்னா பிரேயரை சொல்லல. ரொம்ப பேருக்கு அதுவும் தெரியாது வித்தியாசம் என்னன்னு. பிரசன்ஸ்னா அவரோட பேசிட்டே இருக்கணும். ஆண்டவரே கஷ்டமா இருக்கு, இந்த கண்ணு அப்படியே போகுது ஆண்டவரே, அப்படி பேசணும். ஆண்டவர் உண்மையிலே நல்லா இருக்கு பழகுதா? இப்படி பேசணும் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே என்னால முடியல, ரொம்ப பலவீனமா இருக்கேன், ரொம்ப வீக்கு, அப்படி நீங்க சொல்லும் போது ஆண்டவர் கிரேஸ் கொடுப்பாரு. விளங்குதா? ஐயோ நீங்களாம் பரிசுத்த மாட்டோம், உங்களுக்கு நான் பேச முடியாது. நான் ஏன் இப்படி இவ்வளவு பிளைனா பேசுறேன்னா உங்களுக்கு விளங்கணும். பூமியில இருக்கோம் நம்ம, சும்மா
பாருங்க ரொம்ப பாஸ்டருங்க பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், ஓ ஆண்டவர் அங்க ஆசீர்வதிப்பார் போங்கன்னா நீங்க எப்படி பார்ப்பீங்க? அப்படிதான் மெசேஜ் கொடுத்துட்டு இருக்காங்க. சாரி, அவங்ககிட்ட நான் பேசி பார்த்தேன். அவங்க என்ன சொன்னாங்க, நாங்க அப்படிதான் மெசேஜ் கொடுத்தோம் நாங்க பாஸ்டர். நான் சொன்னேன், யார் சொல்றது உங்களுக்கு அப்படிதான் மெசேஜ் கொடுக்கணும்னு சொல்லி. இது என்ன தெரியுமா சொல்றேன், மெசேஜ் இஸ் மஸ்ட் பி ஹெல்பிங் யூ. எப்பலாம் நீங்க ஓப்பன் ஆண்டவர்ட்ட ஒரு பிரதர் என்ன சொன்னாரு, பிரதர் நான் உங்களுக்கு உண்மையை சொல்லிடுறேன், நான் பேங்க்ரப்ட், அதனால நான் எல்லாம் செய்ய முடியாது. நான் அவர் சொல்லிட்டு இருக்காரு, ஆண்டவர் உள்ள என்ன சொல்றாரு, சபாஷ். என்ன சபாஷ் சொல்றாருமா, அந்த நபர்கிட்ட சொல்றாரு, அவன் பாரு எவ்வளவு உண்மையா சொல்றான், அவன் உண்மையை சொன்னாலும் ஆசீர்வதிக்கப்படுன்னு என்கிட்ட ஏற்றத்துல பேசுறாரு. நான் பிரதர் சொன்னேன், பிரதர் டோன்ட் வரி, நீங்க தான் முதல்ல ஆசீர்வதிக்கப்படுவீங்க. ஏன் தெரியுமா, ஆனஸ்ட். ஆனஸ்ட் என்னது, ஆனஸ்ட் எப்படி சொல்றது, எப்படி உண்மையா இருக்காங்க, பொய்யெல்லாம் கிடையாது. பேச உண்மையா என்ன, இதெல்லாம் தான் பிரச்சனை முடியாது செய்தி இருக்கு. ஆண்டவர் உங்களை நினைத்திருக்க மாட்டாரு. ஏன் தெரியுமா, ஏன்னா ஆண்டவர் நீங்க இருக்கிற இடத்துல இருந்து உங்களை ஆசீர்வதிக்க வராரு. உங்களை மாத்தி ஆசீர்வதிக்க இருக்கிற இடத்துல இருந்து நீங்க எந்த நிலைமையில இருக்கீங்களோ அந்த நிலைமையில இருந்து கர்த்தர் உங்களை கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே சின்ன பிள்ளை பேபி பேபி இல்ல பெரிய பையன் அப்படி அந்த இருக்கிற இடத்துல இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இழுத்து போற அப்படி. ஆனா என்ன தெரியுமா, நீ பேசிக்கிட்டே இருக்கணும், பேசிக்கிட்டே இருக்கணும், பேசிக்கிட்டே இருக்கணும். எப்பெல்லாம் பாவம் இருக்குதோ, ஆண்டவரே அந்த பாவம் இருக்குது பாத்தீங்களா எப்படி இருக்கு உங்களுக்கு அப்படி கேட்கணும். ஐயோ ஆமா நல்லதா இருக்கு, ஆனா நீங்க சரி விடு, இந்த பக்கம் அப்படி அப்படி எடுத்து போயிடுவாரு. தொடங்குதா உங்களுக்கு? என்ன உங்களுக்கு சொல்றேன்னா, ஆண்டவரை ஒரு ஃப்ரெண்டு போல. அதனாலதான் ஆபிரகாம் ஆண்டவருக்கு எப்படி தரான், எப்படி தரான், ஃப்ரெண்டு. ஆண்டவரை கை விட்டீங்க, ஆண்டவரை என்னப்பா கவுத்துட்டீங்க, கூட்டிட்டு போய் நான் நடுக்கடல்ல மண் குதிரை மாதிரி கரைஞ்சிட்ட மாதிரி தெரியுது, இது சும்மா இருடா நான் இருக்கேன் பார்க்க உனக்கு தான் தெரியல, அப்படி பேசணும். அப்போ அந்த ஃப்ரெண்ட் நீங்க பேசுற மாதிரி நீங்க பேச 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 அந்த ரிலேஷன்ஷிப் தான் வெரி வெரி எக்ஸ்பென்சிவ். நீங்க பாருங்க, மணிக்கணக்கா மலையில உட்காந்து ஜம்ப் பண்ணி வந்து பிரிச்சிங் பண்ணாதான் அற்புதம் நடக்கணும் இல்லை. ஆண்டரோட பிரசன்ஸ் உங்களோட இருந்தா போதும், எங்க போனாலும் அது அற்புதம் தான். ப்ராப்ளம் இருக்கும் இல்லன்னு இல்ல, பாருங்க அதுக்கிட்டு எங்க போனாலும் எல்லாமே அப்படியே பஞ்சு மெத்தமா இருக்கும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். அதெல்லாம் பொய். அப்படிலாம் சொன்னாங்கன்னா யாருக்கு பாஸ்டர் ஆண்டர் ஏத்துங்க உங்க ப்ராப்ளம் எல்லாம் தீர்ந்துடும் சொன்னாங்கன்னா அந்த சர்ச்சுக்கு போகாதீங்க. ஏன் தெரியுமா, அது பொய், கன்ஃபார்ம் பொய். ஏன் அப்படி சொல்றேன்னா, ப்ராப்ளம் பூமியில உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, வழங்குதா கிளியர் வழங்க வசந்த ப்ராப்ளம் கட்டாயம் இருக்கும். ஆனா அந்த ப்ராப்ளம் மத்தியில ஆண்டவர் ஒரு கையை பிடிச்சி நடத்திட்டே போவார். இச்சை இருக்கும், காசு இருக்கும், ப்ராப்ளம் இருக்கும், இது இருக்கும், அது இருக்கும், எல்லாமே இருக்கும். அதுல எப்படி ஓகேவா நீங்க என்ன சொல்றீங்க? ஆண்டவர் சொல்லுவாரு, தெரியும்டா உன்னை பத்தி கருத்துல இப்படிதான் பேசணுவார் ஆண்டவர். உன்னை பத்தி எனக்கு தெரியுமே, நீ தான் இப்படிதான், நீ உடனே ஒண்ணு நான் பார்ப்பேன் தெரியும், இருந்தாலும் பரவாயில்ல கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி. என்ன தெரியுமா செய்வார் ஆண்டவர்? யூஸ்வலி நான் பார்த்தது எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு சொல்றேன். யூஸ்வலி ஆண்டவர் ஒரு நல்ல காரியம் இல்லைன்னா ஆண்டவர் டிலே பண்ணுவார். டிலேனா எப்படி செய்வாரு? தாமதப்படுத்துவார். எப்பெல்லாம் அவர் தாமதப்படுத்தாரு தெரிஞ்சுங்க அவருக்கு பிடிக்கலன்னு. எப்பெல்லாம் அவர் உடனே ஓகே எல்லாம் சொல்றாரோ அவருக்கு பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். அப்போ உங்களுக்கு தெரியும் அவர் லாங்குவேஜ். அம்மா அப்பா சொல்லுவாங்க பாருங்க, பிள்ளைங்க வந்து கேக்குது எனக்கு ஒரு ஹெட்போன் வாங்கி கொடுங்க, 1000 ரூபாய் ஹெட்போனு. அம்மா அப்பா கிட்ட காசு சம்பளம் இருந்தா கூட அந்த ஹெட்போன் வாங்கி கொடுக்கறதுனால அவன் கேம் விளையாடி டிக்டாக் பண்ணி வீணா போயிடுவான்னு சொல்லி என்னென்ன சொல்லுவாங்க சொல்லுங்க? அவங்க அப்படியே பொலிட்டிக்கா அப்படியே ஹெலிகாப்டர் போடுவாங்க. எப்படி போடுவாங்க ஹெலிகாப்டர்? அப்பா கையில காசு இல்ல, அம்மா கையில காசு இல்ல, நாளைக்கு வாங்கி கொடுக்குறேன், நாளைக்கு வாங்கி கொடுக்குறேன், குழந்தை அது போய் தான். இதான் அவங்க அப்படிதான் ஹெலிகாப்டர் போடுவாங்க. எதுக்கு தெரியுமா? தெரியும் அந்த ஜாமான அவன் இப்ப கொடுத்தா அவன் கட்டாயம். இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா, ஆண்டவர் சமூகம் தான் உங்களை கானான் தேசத்துக்குள்ள கொண்டு போகும். The presence of God is the only thing can take you to the land of your Canaan. நான் என்ன தெரியுமா சொல்றேன், எந்த சூழ்நிலையை பார்த்து உங்க ஆண்டவர் நீங்க எடை போட்டுறாதீங்க. நம்ம சொன்ன மாதிரி அதே கோவிட் ஒருத்தன் மில்லியனர் ஆகிறான், அதே கோவிட் ஒருத்தன் பிரிட்டிஷ் வந்து குதிக்கிறான். இதுக்கு வித்தியாசம் என்னன்னா, ஒருத்தன் வந்து பிளானிங் இருக்கு, என்ன இருக்கு அவன்கிட்ட ஏதா அப்பா நடந்தா உங்களுக்கு, இவனுக்கு என்ன இல்லை ஒன்றும் இல்லை, ஏதோ போட்டோம் வந்தா போட்டோம். நான் என்ன தெரியுமா சொல்றேன், ஆண்டவர் இது புத்தகம் என்ன சொன்னது, பால் ஜோயிங்கி சர்ச் தவிர நீங்க இதே சொல்றேன்னு நீங்க நினைப்பீங்க, என்ன இருந்தாலும் இதே சொல்லிட்டு இருக்கேன். பால் ஜோயிங்கி சர்ச்ல அவரோட சர்ச் மெம்பர் 2 மில்லியன் பீப்புள். மில்லியன் எப்படி சொல்றது தமிழ்ல? மில்லியன் எப்படி சொல்றது? மில்லியன் யூத்தா 2 கோடியா? 2 கோடி யூத்தலா? 2 கோடி ஜனம்
2 போட்டு 6 கோர்ஸும் போடணும் முன்னால. அவ்வளவு மெம்பர்ஸ் அவங்களோட சர்ச்சில். இந்த சர்ச்சில் மட்டும் எத்தனை பேர் கோடீஸ்வரர் இருப்பாங்க? ஒரு சும்மா ராகா பண்ணுங்க எனக்கு. கோடீஸ்வரர் மில்லியனர்ஸ் அந்த சர்ச்சில் மட்டும் சும்மா ஒரு ராகா பண்ணுங்க. ராகா பண்ணுங்க. ஐயோ அதுவும் பேச மாட்டீங்க. சும்மா போடுங்க, போட்டு விடுங்க. நம்புது எவ்வளோ இருக்கானீங்க? 20,000 orang jutawan, 20,000 orang. Korea International Automotive கேட்டிருப்பீங்களா? ஓட்டுறீங்களா காடி? கியா யார் கியா காடி ஓட்டுறீங்க? கியா ஓனரு ப்ராஜெக்ட் இஸ் மெம்பர். சாம்சங் எத்தனை பேர் சாம்சங் ஹேண்ட்போன் பாக்குறீங்க? சாம்சங் ஹேண்ட்போன் பாக்குறது ஓனரு ஆண்டரோட பிள்ளை ஓனரு. நான் கேட்கிறேன், அவனை மட்டும் சாம்சங் ஓனர் ஆக்கிட்டீங்க, உங்களை அவ்வளவு பேசுறாரு. சொல்லுங்க எனக்கு சொல்லுங்க. அதே ஆண்டவர் தானே, அதே ஆண்டவர் தானே, ரைட்டா? அதே இயேசு கிறிஸ்து தானே, அதே பைபிள் தானே. இல்ல அவங்க பைபிள் வேற மாதிரி இருக்கும். அதான் நான் சந்தேகப்பட்டு கேட்டேன், மேபி உங்க பைபிள் வேற மாதிரி இருக்கும். இல்லப்பா அதே பைபிள் தான். ஏன்னா ஆண்டவர் கிருபை எனக்கு கொடுத்தாரு. என்ன கிருபை? எத்தனை வாட்டி? 4 வாட்டி கொரியா போனேன். 4 times I went to Korea. 3 வாட்டி அஃபிஷியல் ட்ரிப், 1 time பர்சனல் ட்ரிப். 4 வாட்டி ஆண்டவர். நான் அப்பயும் திருப்பி ஆண்டவர் கேட்கறேன், என்ன ஆண்டவர் வேற எங்கேயாவது கூட்டிட்டு போங்க, கொரியாவுக்கே கூட்டிட்டு போயிட்டு இருக்கீங்க. மேட்டர் இருக்குடா, மேட்டர் இருக்குடாரு. என்ன மேட்டர் இருக்குன்னு கேட்டா கடைசியில எத்தனை சொன்னாரு? கடைசியில அவங்க கிட்ட மட்டும் நான் 20,000 மில்லியனர் கொடுத்துருக்கேன், ஏன் மலேசியால ஒரு 10,000 மில்லியனர் உருவாக்க முடியாது? சொன்ன ஆண்டவர் செய்யுங்க, ஏன் செய்ய முடியாது? அதுக்கு நீ தேவை. யார் தேவையா? அது என்ன ஆண்டவரே நான் தேவைன்றீங்க? என்ன திரும்ப உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். நம்ம ஆண்டவர் நியாயம் பாருங்க. இன்னைக்கு நம்ம சுவிசேஷம் சொல்றோம் ஜனங்களுக்கு. ஏன் தெரியுமா ஆண்டவர் சொல்றாரு? உலக பரியந்தம் யூதாவிலும் சமாரியாவிலும் உலக பரியந்தம் போய் என்ன சொல்ல நற்செய்தி சொல்லுன்னு சொன்னாருன்னு சொல்லி. ஆனா நீ எப்படி சொல்ற, எந்த விதத்துல சொல்ற? அதைத்தான் ஆண்டவர் நீங்க சொல்லிட்டு இருக்காரு. உங்கள்கிட்ட நற்செய்தி சொன்ன வாயில சொல்றது இல்ல, ஆக்ஷன்ல சொல்லணும். உங்க ஆக்ஷன் பேசணும். ஐயோ வழக்குதோ என்ன சொல்றேன், உங்க ஆக்ஷன் பேசணும். போல் ட்ரைனிங் சர்ச்சை வந்து ஹைலைட் பண்ண நான் உங்களுக்கு சொல்றேன். அவங்க என்ன செய்யறாங்கன்னு, டெய்லி காலையில 4 மணிக்கு எழுந்துச்சு 4ல இருந்து 4:30 மணி வரைக்கும் ஒரு எல்டர் வீட்டுல சந்திச்சு 1/2 மணி நேரம் ப்ரே பண்ணி தான் வேலைக்கு போறாங்க. இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொன்னா செய்வீங்களா? இன்னைக்கு ஏன் அவங்க மில்லியனர் இருக்காங்க? அதான் காரணம். வழக்குதோ கூப்பிடுற வீடுலாம் எல்லாமே ஓனர்ஸ் ஆஃப் பிசினஸஸ். சாம்சங் கொரியா தான் சொன்னேன், நிறைய இருக்கு. இன்னைக்கு மலேசியால ஆண்டவர் உங்களை கொண்டு நீங்க சொல்லிங்க, ஐயோ பாரு நான் சாப்பிடுறதுக்கே கஷ்டப்படுறேன். ஒரு சிலர் சொல்லுவாங்க, நீ எப்படி இருக்கு அது ஆண்டவருக்கு மசாலாவே கிடையாது. உங்க சூழ்நிலை எப்படி இருக்கோ அது ஆண்டவருக்கு மசாலா. ஏன்னா ஆண்டவர் பா. ஆனா என்ன, நீ இன்னைக்கு அந்த பிளானிங் உனக்கு இருக்கா? என்ன பிளானிங்? பாருங்க ஒரு காரியம் நான் சொல்றேன். ஆண்டவரோட பிளானிங்க யாரெல்லாம் ஆண்டவருக்கு உண்மை உத்தமம் இல்லாத கூட சொல்ல மாட்டாரு. ஏன்? உண்மை உத்தமம் இல்லாத ஜனத்துக்கிட்ட அந்த பிளானிங்க சொன்னா கெட்டு போயிடும். இப்ப லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன். இந்த பையன் இருக்கான், அந்த பையனுக்கு வந்து இப்பதான் எத்தனை வயசு? 10 வயசா? சுப்ளோ தான். இவனுக்கு நான் 2 பில்லியன் பி கொடுத்தா என்ன ஆகும் சொல்லுங்க? சொல்லுங்க என்ன ஆகும்? அவன் இவன் மட்டும் இல்ல, அவங்க அம்மா அப்பாவும் வெட்டி போயிருவாங்க சேர்ந்து. இல்லையா? கரெக்டா இல்லையா? புரியுதா உங்களுக்கு என்ன சொல்றேன்னு? அதனாலதான் இன்னைக்கு ஆண்டவர் நம்மகிட்ட காசு கொடுக்கல, அதனாலதான் ஆண்டவர் நம்ம ஆசீர்வதிக்கல. புரியுதோ? சோ இன்னைக்கு எந்த மாதிரி கேண்டிடேட் என்ன சொல்லுவாங்க? சாலோன். எந்த மாதிரி சாலோன் ஆண்டவர் பீலே பண்ணுவாருமா? அவருடைய ஜனத்தை ஆசீர்வதிக்கிற மனசு உள்ள மனுஷிய கர்த்தர் ஆசீர்வதிக்காமலே இருக்க மாட்டாரு. நான் உங்களுக்கு சொல்றேன், என்னைக்கு உங்களை ஆசீர்வதிக்கிறாரோ நீங்க ரிலீஸ் பண்றீங்க தெரியுமா? நீங்க கேட்கணும், ஆண்டவரே என்கிட்ட தான் நான் சொல்ல முடியும், நான் கொடுக்க முடியும். ஆண்டவர் பார்க்கணும். அதை என்ன பார்க்கணும்? நீ ரிலீஸ் பண்றது ஆண்டவர் பார்க்கணும். வேற மாதிரி சொல்லிட்டு இருக்கலாம். உங்களுக்கு நான் சொல்றது வழக்கு என்ன சொல்றேன்னு, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கும் போது நீ ரிலீஸ் பண்ணணும். ரிலீஸ் நான் ஜனங்களுக்கு கொடுக்கணும், ஜனங்களை ஆசீர்வதிக்கணும், கத்து கொடுக்கணும். என்ற ஒரு பிரதர் கேட்டாரு, என்ன சார் நீங்க இவ்வளவு I went for a course, I paid so much for the course and I'm teaching them for free. I'm thinking there's something wrong with you. How come you didn't want for free? I said no problem. Because என் contract எங்க இருக்கு? நான் கொடுக்க ஆண்டவர் பைப் பெருசாக்கிட்டே போவாரு. யார் பைப்ப? என் பைப் தான். உங்க பைப் இல்ல. விளக்குதா சொல்றேன். நான் ரிலீஸ் பண்ண ஆண்டவர் என்னோட ஆசீர்வாதத்தை எப்படி பண்ணுவாரு?
என்ன பண்ணுவாரு? ஏன் தெரியுமா? ஆண்டவருக்கு தெரியும் இந்த பைப்ல ஊத்துனா போய் சேரும். எங்க போய் சேரும்? கரெக்டா கம்பம் போய் சேரும், கரெக்டா கோடியான் போய் சேரும், கரெக்டா ஆரோ போய் சேரும், கரெக்டா புலிஸ் போய் சேரும். நீங்க நினைக்கிறீங்க இங்க உள்ள ஆட்களே இவ்வளவு பேர் இருந்தாலும் நமக்கு ஒரு whatever numbers we are here, remember generation உங்களுக்கு தெரியும் எவ்வளவு பிளஸ் ஆயிட்டாங்கன்னு. and every day I'm receiving report. ரெக்கார்டிங் கேட்டு பாஸ்டர் எனக்கு ஆண்டவர் செஞ்சாரு பாஸ்டர். அப்ப நான் சொன்னேன் வண்டர்ஃபுல். ஒரே ஒரு ரிக்வயர்மெண்ட் தான் எனக்கு, எந்த காசும் எனக்கு கொடுக்காத. சொல்லுவாங்க எந்த பாஸ்டரும் சொல்ல மாட்டாங்க, நான் சொல்லுவேன். ஏன் நான் சொல்றேன்? யாருக்கு இந்த மாதிரி காசு கொடுக்கணும்? ஒன்றை காண்பார் கஷ்டப்படுறவங்க அவங்க. ஓ இன்னைக்கு ஆண்டவர் உங்களை ஆசீர்வாதத்துக்கு எதுக்கு தெரியுமா? சேர்ச்சுக்கு நீ திருப்பி எனக்கு கொடுக்கறதுக்கு இல்லை. ஏன்னா எந்த தரத்துல நீங்க ஆசீர்வதிச்சு தர, நீங்க போய் கணக்கு கொடுங்க. இன்னைக்கு இதுதான் மைண்ட் செட். இந்த மைண்ட் செட் ஜனங்களுக்கு இல்ல. நான் கேட்கிறேன், ரொம்ப பேரோட ப்ராப்ளம் என்னன்னா எங்ககிட்டயே இல்லையே பாஸ்டர், நாங்க எப்படி கொடுக்கறது? இந்த பிரச்சனையை தான் நீங்க ஃபிக்ஸ் பண்றேன். இந்த பிரச்சனை நீங்க ஃபிக்ஸ் பண்ணணும்னா தேவ பிரசன்னத்துக்குள்ள நீங்க காலையிலே போய் ஆகணும், மண்ணாக காலையிலே தேடி ஆகணும். இதை நீங்க பைபிள்ல மெசேஜை கேட்டிருப்பீங்க, பிராக்டிக்கலா நீங்க வாழ்க்கையில கொண்டு வந்தாதான் ஆசீர்வாதத்தை பார்ப்பீங்கன்னு நான் சொல்றேன். பிராக்டிக்கலா கொண்டு வரணும். அப்படியே என்ன செய்யணும்? தேவ பிரசன்னம் உங்களுக்கு இம்பார்ட்டன்டா? எத்தனை பேருக்கு தேவ பிரசன்னம் உண்மையில இம்பார்ட்டன்டா தெரியுது? ஐயோ நீங்க கை தூக்கிறது. தேவ பிரசன்னம் உங்களுக்கு இம்பார்ட்டன்டா? அப்படின்னா வரியா? தேவ பிரசன்னம் உங்களுக்கு இம்பார்ட்டன்டா? அப்படின்னா உண்மையான பேர் சொல்லு, வீட்டில் போடுற பேர் சொல்லிக்காது. ரீனா ஜெஸ்டி, உனக்கு தேவ பிரசன்னம் உண்மையில இம்பார்ட்டன்டா? இல்லைன்னா ஏதோ சர்ச்சுக்கு ஏதோ 2 கிளவுனு பேசினாங்க, சாப்பிட்டோம், வீட்டுக்கு போனோம், அப்படி வந்தீங்களா? தேவ பிரசன்னம் இம்பார்ட்டன்டா? என்ன சும்மா ஏதோ ட்ராமாட்டிக் சொன்னாங்க, அடிக்கிறது எங்க அப்பா பேசுவாரு, அது கிடைக்கிறியா? தேவ பிரசன்னம் இம்பார்ட்டன்டா? இல்ல எங்க அப்பாவுக்கு ஒரு வேலை இல்லை, அவர் தான் பிரிச்சரு, எங்கேயும் எடுத்துட்டே இருக்காரு அப்படின்னு நினைக்கிறியா? இப்படியா தெரியும். பிரசன்ஸ் ஆஃப் காட் நீங்க எந்த அளவுக்கு நேசிக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு ஆண்டவரோட பேசிக்கொண்டு இருக்கீங்களோ, அந்த அளவுக்கு ஆண்டவர் உயர்த்திட்டே இருப்பாரு. எந்த லெவலுக்கு தெரியுமா? நீ வேணாம்னு சொன்னா கொடுப்பாரு. இந்த எக்ஸ்பீரியன்ஸ்குள்ள இன்னைக்கு கிறிஸ்தவங்களாக உங்களை நான் வெல்கம் யூ. இதுதான் கானான் தேசம். கானான் தேசம்னு சொல்றது சும்மா ஏதோ ஒரு இடம் இல்லை. கானான் தேசம்னு சொல்றது ஒரு ஸ்டேட் சொல்றது ஒரு நிலை. அந்த நிலையில எப்படின்னா நீங்களே வேணாம்னு சொன்னாலும் குடிச்சிட்டே இருப்பாரு. அதை வச்சுக்க பாத்துருக்கீங்களா சார்? பிள்ளைங்க காசு வேணாப்பா அது ஏன்னா வேணாம் கூட கொடுப்பாங்க இல்லையா? வேணாப்பா அப்புறம் நீ வச்சுக்க. அப்போ நம்ம லைஃப்ல எப்படி தெரியுமா இருக்கணும்? நம்ம லைஃப் கிறிஸ்தவங்க லைஃப் யாருக்கு கொடுத்தோன்னு தான் இருக்கணும், யார்கிட்ட வாங்கணும்னு கூடாது. பாருங்க, சாரி சொல்லக்கூடாது சொல்றேன். ஒரு 10 நிமிஷம் ஒரு பஸ்ல உட்காந்தீங்கன்னா ஒரு ஆள் உங்கள்கிட்ட ஒரு வாய் திறந்து பேசினாருன்னா கடைசியில் என்ன சொல்லுவாங்க? சொல்லுங்க உண்மையை சொல்லுங்க. பேசலாம் 10 நிமிஷம் பேசிட்டாங்கன்னா, இல்ல 5 நிமிஷம் பேசினாங்கன்னா கடைசி என்ன சொல்லுவாங்க? ஐயோ சொல்லுங்கப்பா. கடைசி என்ன சொல்லுவாங்க சொல்லுங்க? பேசிட்டாங்கன்னா முதல்ல சூரியன் நல்லா இருக்கு, சந்திரன் நல்லா இருக்கு, மழை பெய்யுது இப்படின்னு ஆரம்பிச்சுட்டு கடைசி என்ன சொல்லுவாங்க? ஒரு 5 நிமிஷம் கழிச்சு சொல்லுங்க உண்மை. ஐயோ பேச மாட்டேங்குது, என்கரேஜ் கொடுங்க, எனக்கு என்கரேஜ் பண்ணுங்க. கடைசி என்ன சொல்லுவாங்க? இந்த பாலிசி வைங்க பிரதர், நான் சொல்லி காசு கொடுக்க பிரதர். வழங்கா உங்களுக்கு. நம்ம அப்படி இல்லை. 5 நிமிஷம் பேசிட்டு பிரதர் தான் வச்சுக்கிறீங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு போகணும். எவ்வளவு கொடுத்தோன்னு கணக்கு பண்ணுங்க, எவ்வளவு வாங்குனீங்கன்னு கணக்கு பண்ணுங்க. எப்ப நீங்க இந்த மைண்ட் செட்டுக்கு மாறீங்களோ அப்பதான் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கும். இன்னைக்கு தமிழ் சமுதாயத்தோட ப்ராப்ளம் என்ன தெரியுமா? ஐயோ அது உங்களுக்கு தெரியும், சொல்ல மாட்டேன். நான் மைண்ட் செட்டா துப்தா அவ்வாழி என்ன உங்களுக்கு சொல்றேன். அப்பதான் ஆண்டவர் உங்களுக்கு பிளானிங்க பேச ஆரம்பிப்பாரு. இன்னைக்கு நான் கேட்கிறேன், உங்க ஜனத்துக்கு நீங்க என்ன கொடுத்துட்டு இருக்கீங்க? அம்மா அப்பா உங்க பிள்ளைங்களுக்கு என்ன கொடுத்துட்டு இருக்கீங்க? பாஸ்டர்ஸ் உங்க சர்ச்சுக்கு என்ன கொடுத்துட்டு இருக்கீங்க? சர்ச் என்ன கொடுத்துச்சு ஜனங்களுக்கு? ரொம்ப பேர் சர்ச்சில் பாஸ்டர்ஸ் எப்படி அப்ரிச் பண்ணுவாங்க, தசமா கொடு, கடி கொடு, தசமா கொடு. அதனால சர்ச்சுக்கு வரவே மாட்டாங்க ஆளுங்க இல்லையா? ஐயோ உங்களை சொல்ல மாறி பார்க்குறீங்க. இந்த ஆளுக்கு இது மெசேஜ் காசு பேசுறேன்னா தூக்கம். இங்க பாருங்க, நானும் பாஸ்டர்ஸ்களுக்கு டைரக்டா சொல்ற ஒரே ஒரு காரியம், நீ தசம் வாங்கவும் காணிக்கை பத்தி பிரிச்சு பண்ணு, அதெல்லாம் ஓகே, நத்திங் ராங். நீ என்ன கொடுத்த சர்ச்சுக்கு ஜனங்களுக்கு அது மாதிரி செக் பண்ணும். அப்படி என்ன தெரியுமா? நம்ம தான் ஆண்டவருடைய
என்னது என்னது சலுரன் என்னது நம்ம மூலியமா தான் கர்த்தர் அவங்கள ஆசீர்வதிக்க போறாரு. இன்னைக்கு உங்க சக்சஸ் அப்படின்னா கேரேஜோட சக்சஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா கேரேஜ் மூலியமா தான் ஒரு சன்னதி ஆசீர்வதிக்கப்படுது. எப்படி இயேசு கிறிஸ்து மூலியமா சன்னதி ஆசீர்வதிக்கப்பட்டுச்சோ, எப்படி ஆதாம் மூலியமா ஒரு சன்னதி சபிக்கப்பட்டுச்சோ, இந்த மாதிரி தான் நீங்களும் நானும். அதனால சில சமயத்துல பிசாசு சீப்பான காரியத்தை உங்க வாழ்க்கையில கொண்டு விடுவான். சீப்பான காரியம் தெரியுமா? சீப்பான காரியத்தை கொண்டு விட்டு உங்களை என்ன பண்ணுவான்? என்ன இழுப்பான்? எங்க இழுப்பான்? பாவத்துல உங்களை இழுப்பான். நீங்க என்ன தெரியுமா சொல்லலாம்? ஹே, ஒன்ன மாதிரி நான் சீப் கிடையாது, நான் யாரு தெரியும் விளையாடுறியா அப்படி பேசணும். போடா, இதெல்லாம் சீப்பானவங்க பண்ற வேலை. நான் சீப் நினைச்சேன், யாரு நினைச்சது? போடா. நீங்க பிசாசுகிட்ட இப்படி ரிவ்யூக் பண்ணணும். அதனால தான் ஆண்டவரே சொல்றாரு, எழுதிருக்கே ஏன் ஆண்டவர் சொல்றாரு? பிசாசு டாக்டர் சொல்ற, நீ தான் சீப், நான் சீப் இல்ல. அவன்கிட்ட பேசவே தேவையில்லை, நீங்க எழுதிருக்கேன்னு போக வேண்டியதான். இன்னைக்கு என்ன பிரச்சனை ஜனங்களுக்கு? கானான் தேசத்தை ரீச்சும் பண்ணல. அதுக்கு என்ன பாருங்க, இப்ப நான் பேசுறது எல்லாமே சொல்லுவாங்க ஓவர்வியூவா பேசிட்டு இருக்கேன். நானே ஒரு காலகட்டம் வரும்போது உங்களுக்கு ப்ராக்டிக்கலா பேசுவேன். ப்ராக்டிக்கல்னு சொன்னா இதை போடுங்க, இதை எடுங்க, இதை பண்ணுங்க, அது பண்ண இப்படி ஆயிரும். உங்களுக்கு ப்ராக்டிக்கலா பேச வேண்டிய டைம் வரும். ஆனா நான் ஏன் இப்போ உங்கள்கிட்ட ப்ராக்டிக்கலா பேச முடியல தெரியுமா? ஏன்னா உங்களுடைய ஸ்டேட் எங்க இருக்குன்னு சொல்லி ஆண்டவர் எனக்கு கன்ஃபார்ம் பண்ணல. ஆர் யூ ரெடி? நீங்க வளர்ந்துருக்கீங்களா? நீங்க எந்த சர்ச்சுக்கு போனாலும் பிரச்சனை இல்லை. நான் ஒரே ஒரு காரியம் உங்களுக்கு சொல்றேன், எனக்கு சர்ச் மெம்பர்ஷிப் எனக்கு இம்பார்ட்டனே கிடையாது. ஏன் தெரியுமா? சர்ச் வந்து ஆண்டவரோட, நான் ஏன் கவலை பண்ணோம்? காசும் ஆண்டவரோட, நான் ஏன் கவலை பண்ணோம்? என்ன தெரியுமா ரொம்ப இம்பார்ட்டனே? எந்த சர்ச்சுக்கு போறீங்களோ, எங்க தைரி கொடுக்குறீங்களோ, என்ன பண்றதோ அது உங்க பாசை. ஐ டோன்ட் கேர். பட் வாட் இஸ் த பாயிண்ட் இஸ், நீங்க அந்த லெவலுக்கு வந்துடணும். இந்த லெவலுக்கு ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அந்த ஸ்டேட்டுக்கு வந்துடணும். ஸ்டேட்டுக்கு நீங்க வந்துட்டீங்கன்னா அப்புறம் தான் ஆண்டவர் உங்களுக்கு மற்ற காரியங்களை உங்க இடத்துல ஆண்டவர் பேசுவார். என்ன சொல்றாரு? பிராக்டிக்கலா பேசுவாரு. இப்ப சாரி, ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டெல் என்கரேஜ் யூ ஆல். ஒரு ஏறக்குறைய ஒரு 5-6 பாசஸ் அண்ணாவும் மென்டோரிங் இல்ல, ஜஸ்ட் ஹெல்பிங் them in certain areas. They are so surprised to say, எப்படி பாஸ் இவ்வளவு சிம்பிளா இவ்வளவு காரியத்தை செஞ்சு முடிக்க முடியுது அப்படின்னா அவ்வளவுதான். இப்ப நான் கேட்கிறேன், இஃப் ஐ கேன் ஷேர் வித் தி பாஸ்டர்ஸ், நான் ஏன் உங்ககிட்ட ஷேர் பண்ண மாட்டேன்? நீங்க என் சொந்த ஜனம் தானே, பழகுதா? நீங்க என் சொந்த ஜனம் தானே, நான் ஏன் பார்த்து உங்கள்கிட்ட தானே போக சொல்லணும்? நான் ஏன் உங்ககிட்ட சொல்லாம நான் ஏன் அவங்க கிட்ட சொல்றேன்? பழகுதா? நான் சொல்றேனே, ஏன் தெரியுமா? காரணம் இருக்கு. ஏன்னா நான் அவங்க கிட்ட சொன்னா அவங்க ஜனத்துக்கு செய்ய ரெடியா இருக்காங்க. அவங்களோட ப்ராப்ளமே ஒண்ணுதான், அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி விட்டா அதுக்கு அவங்க எல்லா ப்ராப்ளம் செட்டில் பண்ணிடுவாங்க. ஆனா ஒரு சில ஜனம், உங்களை சொல்ல, ஒரு சில ஜனம் என்னன்னா அதுக்கு எனக்குனே இருக்கிறதுனால நான் உங்ககிட்ட பேச முடியாது. ஏன் தெரியுமா? நீங்க பணக்காரனாயும் பிரயோஜனம் இல்லை. ஐயோ, நான் என்ன சொல்ல வரேன், வேலைக்கு என்ன சொல்றேனே, உங்ககிட்ட ஆசீர்வாதம் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. ஏன் பிரயோஜனம் இல்லைன்னா கொடுக்க மாட்டீங்க. அப்படியே கட்டி பிடிச்சிங்க, என்னோடவா நான் செஞ்சேன். அந்த மாதிரி இருக்கிற ஜனத்துக்கிட்ட ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாரு? அடுத்த ஸ்டெப்ல சொல்ல மாட்டாரு. என்ன தெரியுமா சொல்ற? உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியர்கள் முடிஞ்சு, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியர்கள் சிம்பிளான ஊழியமா இருக்கலாம். என்ன ஊழியம் சொல்லு? எல்சிடி போடுற ஊழியமா இருக்கலாம். வேற என்ன ஊழியம் இருக்கு? என்ன ஊழியம் இருக்கு? கரியாக்கிற ஊழியமா இருக்கலாம். கரியாக்கிற ஊழியம் லேஸ்பட்ட ஊழியர்கள் பிளஸ்டான ஊழியம் அதுதான். ஏன்னா அது வயிற்று அடிக்கிற ஊழியம். அதனால ஸ்டேட்டை வேலை செய்யும், ஆன் த ஸ்பாட் வேலை செய்யும். உங்களுக்கு அது ரொம்ப பேருக்கு தெரியாது. மாதஸ் மீட்டிங்ல பேசுறாரு கரியாக்கிற ஊழியத்தை பத்தி. என்ன சொல்ல வரேன்னா, எந்த ஊழியம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டாலும் சந்தோஷமா முறுமுறுக்காம ஜாய்ஃபுல்லா செய்ய ஆரம்பிங்க. ஆண்டவர் உங்களை பார்த்து இவன் ஓகே கேண்டிடேட் சிஸ்வாய் லுலுஸ் அப்படின்னு சொன்னாங்கன்னா அப்புறம் உங்கள்ட்ட வருவேன். ரொம்ப பேர் என்கிட்ட கேட்டாங்க, அந்த குரூப்ல உள்ள ஒரு ஜனம் எனக்கு கேட்டுச்சு, why are you picking us? why are we an audience? ஏன்னா எங்களை நீங்க தேர்ந்தெடுத்தீங்க, ஏன் இவ்வளவு பேர் இருக்கீங்க? ஏன்னா பூல் பெரிய பூல், அந்த பெரிய பூல் இத்தனை பேர் தான் பிக் பண்ணி எடுக்கிறீங்க. ஏன்னு நான் சொன்னேன், ஆண்டவர் சொன்னாரு, நான் செய்யறேன், அவ்வளவுதான். அது உனக்காக பர்சனல் அல்ல. எதுக்காக நான் சொல்றேன்? oh my god's kingdom. நம்ம பூமியில இருக்கிற நம்ம தேவ ராஜ்யத்தை என்ன பண்ணோம் இம்பாக்ட் பண்ணோம். அதனாலதான் பரமண்டலங்களுக்கு எங்கள் பிதாவே உங்களுடைய ராஜ்யம் வருவதாக. ராஜ்யம் எங்க வரணும்? பூமிக்கு வரணும். யார் மூலியமா வரணும்? உங்க மூலியமா, என் மூலியமா வரணும்.
பரமண்டலங்கள் பிதாவே நாங்கள் செத்து பரலோகம் போவதாகன்னு ப்ரே பண்ணல. விளங்கிருச்சோ? யாருக்கு விளங்கல என்ன சொல்றேன்னு? ரொம்ப பேரு செத்துட்டா பரவாயில்ல, அது நல்லது, பரலோகம் போயிடலாம். பரலோகம் எதுக்கு நீங்க போகணும் சொல்லுங்க. பாருங்க, நான் சொல்றேன் உங்களுக்கு, பரலோகத்துல ஏற்கனவே ஆண்டு துதிக்கிறதுக்கு ஆள் வச்சிருக்காரு. கரெக்டா இல்லையா? ஒரு தூதர் இல்ல, கோடி 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 தூதர் இருக்கு. அப்ப எதுக்கு நீங்க அங்க? நல்லா யோசிச்சு பாருங்க. பரலோகத்துல நமக்கு வேலை இல்லை, சுத்தமா போனா. பரலோகம் எதுக்கு தெரியுமா போறோம்? அவரோட என்ஜாய் பண்றதுக்கு, எங்க ஆண்டவரோட பிரச்சனை, அவரோட மகிமையை என்ன பண்றதுக்கு, ஷேர் பண்றதுக்கு. மகிமையை ஷேர் பண்ணணும். பூமியில நீ பாடுபட்டாதானே மகிமையை ஷேர் பண்ண முடியும். பாருங்க, வேலை செய்ய சம்பளம் கிடைக்கும். இப்போ பூமியில நீ ஒண்ணுமே செய்யாம நீ அங்க போய் இடத்தை ஷேர் பண்ண போற சொல்லுங்க. பூமியில நீ ஒருத்தரையும் ஆசீர்வதிக்கல, எல்லாமே உனக்குன்னு வச்சுக்கிட்ட. பரலோகம் போய் என்ன கிடைக்கும் நமக்கு சொல்லுங்க? ஒண்ணுமே கிடைக்காது. என்ன தெரியுமா சொல்றேன்? இது ஒரு பேட் நியூஸ் ஆனா குட் நியூஸ் தெரியல. பரலோகத்துல 7 வருஷம் தான் இருக்க போறீங்க. அதுக்காக திருப்பி பூமிக்கு தான் வரணும். எதுக்கு? 1000 வருஷம் அரசாட்சியில நீங்க வரும்போது நீங்க ஒரு ராஜாவா என்ன பண்ணுவீங்க? பட்டணங்களை ஆள போறீங்க. அப்போ நம்மளுக்கு ராஜாவா இருக்கிறவங்களுக்கு குவாலிட்டி மாடல மன தர குவாலிட்டி புலேக்கா ராஜா ராஜா தேக்க போனோகிராஃபி பிக்சர் புலே இல்ல. நீ அப்படி பேசுற நீங்க நினைக்காதீங்க, இதுதான் ரியாலிட்டி. 95% ஸ்டாக் சிம்ரம் கோலிமா பிராத்தோஸ் ஸ்டாக் இங்க. அது உங்களுக்கு வழங்கினவங்க பாக்கியம், வழங்காதவங்க பாக்கியம் தான். இங்க பாருங்க, ராஜாவுக்கு குவாலிட்டி வேணும். என்ன குவாலிட்டி வேணும்? என்ன குவாலிட்டி வேணும்? ராஜா பண்ணி ராஜா தண்ணி அடிக்கிற ராஜா பார்த்துருக்கீங்களா? முடியுமா? உங்களை தண்ணி அடிக்கிறவங்களை பிடிச்சி ராஜா ஆக்க முடியுமா? அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, இப்படிப்பட்ட ஜனங்களை நான் பரலோக ராஜ்யத்துல சேர்க்க. அவருக்கு நம்ம மேல ஆத்திரமா இல்ல, அவர் செலக்ஷன் பண்றாரு. என்ன செலக்ஷன் பண்றாரு? சரியான ஆளு. இப்ப பாருங்க, பிரைம் மினிஸ்டர் இருக்காரு, மொய்தீன் இருக்காரு. மொய்தீன் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி அடிக்கிறாரு. எப்படி உங்களுக்கு சொல்லுங்க? கிங் ஆஃப் மலேசியா சரியான தண்ணி அடி கக்கி போத்தோடு எப்படி இருக்கும் உங்களுக்கு? இல்ல, அது ரயில்வே கதைக்கு சொல்றேன். எப்படி இருக்கும் உங்களுக்கு? அதனாலதான் இப்படிப்பட்ட ஜனங்களை ஆண்டவர் அவரோட ராஜ்யத்துல சேர்க்கணும்னு சொல்லல. விளங்குதா உங்களுக்கு? நரகம் நம்மளுக்கும் இல்ல. நரகம் யாருக்கு? நரகம் யாருக்கு படிப்படுது? நரகம் யாரு? ஐயோ, அது நரகம் யாருக்கு படிப்படுது? பாவிகளுக்கு இல்ல. நரகம் படைக்கப்பட்டது பிசாசின் தூதர்களுக்கு. அசாசேல் பத்தி உங்களுக்கு தெரியாது. அசாசேல் அதோட சேர்த்து லூசிபர் கேள்வி அசாசேல் வேலை செஞ்சுச்சு. அந்த அசாசேலும் தேவ தூதர்களையும் பிடிச்சி நரகத்துக்கு அனுப்பணும் தான் ஆண்டு நரகத்தை படைச்சது ஒழிய மனுஷனுக்காக நரகம் படைக்கப்படல. மனுஷன் ஏன் நரகத்துக்கு போறானா? சிந்திரி. ஏன் தெரியுமா? பிசாஸ் செய்யறது அவனுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லி அவனும் ஜாயின் பண்ணிக்கிறேன்றான். அப்ப ஆண்டவர் ஜாயின் பண்ணிக்கிட்டாரு. என்ன சொல்றேன்னு, என்னைக்கு பிசாசின் காரியங்கள் உங்களுக்கு டேஸ்ட் கொடுக்குது, டேஸ்ட் ஏன்னா மாமிசத்துல இருக்கிறதுனால டேஸ்ட் கொடுக்கும், அது நார்மல். ஆனா அந்த டேஸ்ட் கொடுக்குதுன்னு சொல்லி நீங்க உழுத்தேன்னு சொல்லாதீங்க. அந்த உழுவுலன்ற தீர்மானம் உங்க கையில. என்ன சொல்றேன்னு, ஒரு கெட்ட காரியமோ ஒரு நல்ல காரியமோ அதை செய்யணும்னு நினைக்கிறது யார் கையில இருக்கு? யார் கையில இருக்கு? நம்ம கையில. அதனால பேய் இருக்குதான்னு சொல்லாதீங்க. பேய் இருக்கிற itu adalah atas pilihan diri sendiri. நீங்க என்ன நினைக்கிறீங்க தெரியுமா? பரவாயில்ல, அது அப்புறமேல பார்த்துக்குவோம், இது இப்போதைக்கு நல்லா இருக்கு, ஒரே ஒரு வார்த்தை தானே போட்டுருவோம். என்ன வார்த்தை? நாய் பார்த்த இதுல நாய் பார்த்தா வேலை செய்யலாம், வேற பார்த்தோம்னா சரி, அது வேற கதை. என்ன ஒண்ணு சொல்றேன்னா, உங்களுடைய டிசிஷன் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். என்ன டிசைட் பண்ணிருக்கீங்க? எத்தனை பேருக்கு உங்களுக்கு ஒரு 3 வருஷம் பிளான், 3 வருஷம் பிளான், rancangan 3 tahun இருக்கா? rancangan 5 tahun, rancangan 10 tahun. யாருக்கெல்லாம் நீங்க கர்த்தருடைய பிள்ளையா இருக்கிற நீங்க, உங்களுக்கு கட்டாயம் பிளானிங் இருக்கணும். கர்த்தருடைய பிள்ளையா இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு பிளான சொல்லி பிளான் அவரே செய்வாரு. எரிகோ மதல உடைச்ச மாதிரி அவரே உங்களுக்காக உடைப்பாரு. நீங்க என்ன தெரியுமா செய்யணும்? ரொம்ப கேள்வி கேட்காம சொன்னதை செய்யணும். 7 வாட்டி போனா எப்படி? 7 வாட்டி போனா 7 வாட்டி போகணும். யோசிச்சு பாருங்க. 7 வாட்டி ஒரு பொட்டியை தூக்கிட்டு அப்படியே சுத்துறாரு. யாரு? யோசுவா. இதுக்கும் அதுக்கும் சம்பந்தமே கிடையாது. பொட்டியை தூக்கிட்டு சுத்துறதும் இந்த வால் உழுவதுக்கும் என்ன இல்ல சம்பந்தமே கிடையாது. சுத்துறான். இப்ப நான் கேட்கிறேன்,
ஏன் ஆண்டவர் அந்த 7 வாட்டி சுத்த விடாம உள்ள வச்சிருக்கலாமே? கேட்டீங்களா? கேட்டீங்களா கேள்வி? நீ சொல்லிருக்கலாம், என்ன ஆண்டவரே இதுக்கு ஏன் அந்த பொட்டியும் அந்த ஆசிரியர்களும் 7 வாட்டி சுத்தி வர்றது? இந்த எரிகோ பட்டணம் சின்ன பட்டணம் தெரியுமா? நீங்க நினைச்சீங்க எரிகோ பட்டணம் ஆரம்ப மாதிரி பெரிய பட்டணம். பெரிய பட்டணம்னால ஒரு வாட்டி சுத்தி வந்தா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? மதுவே ஐயோ ஆண்டவரே வலிக்குது, என்ன ஆண்டவரே சுத்த விட்டீங்க. புரியுதா உங்களுக்கு? ஏன் ஆண்டவர் சுத்த விட்டாரு சொல்லுங்க? எதுக்கு சொல்லுங்க? பேசலாம், நோ ப்ராப்ளம், பேசுங்க. எதுக்கு சுத்த விட்டாரு? சும்மா அதாவது டாம் அண்ட் ஜெர்ரி மாதிரி சுத்தி விளையாடு, பூனை நான் சுத்தி விளையாடுவேன் அந்த மாதிரியா? பேசுங்கப்பா, எதுக்கு சுத்த விட்டாரு சொல்லுங்க? அதையாவது பேசுங்க. எதுக்கு சுத்த விட்டாரு? ஐயோ பேசுப்பா, எதுக்கு? சொல்லலாம் பேசுங்க. எதுக்கு சுத்த விட்டாரு? அது ஆண்டவர் தான் கேட்கணும்னு சொல்லியா? யோசுவா கேட்டுங்க, எனக்கு தெரியாது. எதுக்கு ஆண்டவர் 7 வருஷம் சுத்த விட்டாரு சொல்லுங்க? எதுக்கு? எதுக்கு சொல்லுங்க? பரவாயில்ல, கொஞ்சம் வேகம் பேசுங்க, வாய் அசைது, சவுண்ட் வரல, வேகம் சொல்லுங்க. எதுக்கு சுத்த விட்டாரு? என்ன தெரியுமா ஒரு காரியம்? ஆண்டவருக்கு உங்க சைட்ல இருந்து ஒரு ஆக்ஷன் வேணும். அவர் ஒரு ஆக்ஷன் செய்யணும்னா உங்க சைட்ல இருந்து ஆண்டவருக்கு என்ன வேணும்? ஒரு கிருபை வேணும். உங்க கிருபையும் ஆண்டவருக்கு சேர்ந்தாதான் அற்புதம் நடக்கும். நான் கேட்கிறேன், செங்கடல் இருக்கு, செங்கடல் மண்ணுக்கு செங்கடல் ஓப்பன் சிசிபி தந்திருக்காதா? ஐயோ கேளுங்க, சொல்லுங்கப்பா. ஆண்டவரால முடியுமா முடியாதா? முடியும். ஆனா எதுக்கு அந்த குச்சை நீட்டுன்றாரு? ஏன்னா மோசேவோட ஒரு பாகம் ஒண்ணு இருக்கு, மோசேவோட பாகம் ஆண்டோட பாகம் சேர்ந்தா அற்புதம் நடக்கும். இன்னைக்கு சர்ச் ஆண்டவர் சொல்ற காரியத்தை அது மெசேஜ் நீங்க வச்சுங்க, அது உங்களுக்கு தான், எனக்கு அவ்வளவு அப்படித்தான் இருக்கும். நான் என்ன பண்ண முடியும்? நான் உங்களை மாற்றவே முடியாது. நான் எப்படிதான் உங்களை சுவிட்ச் பண்ணாலும் நீங்க தான் ஒண்ணு செய்ய மாட்டீங்களா? விளக்குதா? அதனாலதான் திருக்கு போயிட்டாங்க. என்ன சொல்றேன்னா, ஆண்டவர் ஒரு காரியம் சொல்லுவாரு, கிறுக்குத்தனம் மாதிரி இருக்கும், ரொம்ப கேள்வி கேட்காதீங்க, சும்மா போங்க, அப்படியே போயிட்டே இருங்க, அப்படியே போயிட்டு. என்ன அதுக்கு சம்பந்தமே இல்லை, சுத்த விட்டீங்களே நடு ரோட்ல சுத்திக்கிட்டு இருக்க, என்ன ஆண்டவர் இது அப்படின்னு சுத்தரா சுத்த முடிச்சா? முடிச்சு. இப்ப பாருங்க, சுத்துற டைம்ல ஒருத்தன வாய் திறக்காதானே பாத்தீங்களா? அந்த வசதி நல்லா படிங்க, அப்புறம் டைம்ல படிக்க. சுத்துற நேரத்துல ஒருத்தன வாய ஏன் சொன்னாரு நினைக்கிறீங்க? அது எதுக்கு பேசுவோம்? இப்ப ஏன் வாய் திறக்கணும்னு சொன்னாரு? பேசலாம். எதுக்கு ஆண்டு வாய் திறக்கணும்னு சொன்னாரு சுத்தம் போது? எதுக்கு? முருகப்பா எனக்கு ஆண்டுக்கு தெரியும், வாய் வந்து அப்படிப்பட்ட வாய். இவன் வாயை மட்டும் திறந்தானா எதையாவது பிழையா பேசி எதையாவது ரோங்கா சொல்லிடுவான், அதனால வாயை மூடுறான். அதனாலதான் சில சமயத்துல நான் வாயை மூடி எது ரொம்ப நல்லது. ஏன் தெரியுமா? நீங்க சுத்திட்டு இருக்கீங்களே, வாயை மூட்டு இருக்க வேண்டியதான். ஏதாவது வந்து கேட்பாங்க, முடியா நீ வழியா நீதான் நீங்க மாட்டின இடையில வந்து இதை சொல்லுங்க. கொஞ்சம் பொறுமை அப்படி போயிட்டே இருக்கு. இவங்களுக்கு பதில் கொடுக்கணும் அவசியம் இல்லை. புரியுது? என்ன தெரியுமா சொல்றேன்? என்ன சொல்ல வரேன்? ஆண்டவருடைய வார்த்தையை வாய் மூட்டுச்சுன்னா வாய் மூடி இருக்க. அவங்க வந்து உங்களை என்ன கேட்டா ஆன்சர் பண்ண அவசியமே இல்லை. ஏன் தெரியுமா? நீங்க சுத்திட்டு இருக்கீங்க. இப்ப அவன் கட்டாயம் சாலை அனுப்புவான். எதுக்கு? அப்பதான் போன் அடிக்கும், பாஸ்டர் எனக்கு இது வந்துருச்சு, பாஸ்டர் எனக்கு அது வந்துருச்சு. நான் என்ன ஆண்டவரா? அது எதுக்கு தெரியுமா? என்னோட சுத்தத்தை நிப்பாட்டணும்னு சொல்லி. அப்ப நான் என்ன பண்ணுவேன்? போன் எடுத்துட்டு, இல்ல சிஸ்டர் இதை செய்யுங்க, இல்ல முடிஞ்சா சுத்தது போச்சா சுத்தது. என்ன உங்களுக்கு நான் சொல்றேன்னா, நீங்க ஆண்டவரை பிடிச்சீங்க, எந்த மனுஷனும் பிடிக்காதீங்க, எந்த பாஸ்டரையும் பிடிக்காதீங்க, எந்த சர்ச்சையும் பிடிக்காதீங்க. விளங்குதா உங்களுக்கு? எந்த சர்ச்சும் உங்களை பிளஸிங் கொண்டு வராது, எந்த ஆளும் உங்களுக்கு பிளஸிங் கொண்டு வர மாட்டாங்க. நாங்களாம் சும்மா ஒரு கருவி தான், பேசுவோம். ஆனா நீங்க இருக்கிறதா இருங்க, நான் அதை பத்தி எனக்கு கவலையே இல்லை. ஐ எம் வெரி ஹாப்பி ஃபார் தட். பட் me, I am not the blessing for you. You, God is your blessing. So ஆண்டவர் வாயை மூடும் போதே சொல்லுங்க, வாயை மூடிட்டே போயிட்டே இருங்க, போயிட்டாவே போயிட்டுங்க. அப்புறம் சொல்லுவாரு, என்ன சொல்லுவாரு? முடிஞ்சு, இப்ப என்ன செய்ய? உரத்த சத்தம் போட்டு கத்து. அப்போ கத்துங்க. அப்போ கத்தும் போது
அப்போ அந்த சோஃபா சத்தம் போடும்போது தேவ தூதன் வேலையை உங்களுக்காக என்ன நடந்துச்சுன்னு ஆண்டவர்கிட்ட கேட்டேன். பாருங்க, இதெல்லாம் பைபிள்ல இல்ல. நீங்க கேட்பீங்க எப்படி அந்த தாலே இப்படி கதெல்லாம் சொல்றாருன்னு சொல்லி. நீங்க கேட்கணும் ஆண்டவர்கிட்ட. கேட்டா ஆண்டவர் வெளிப்பாடு கொடுப்பாரு. என்ன நடந்துச்சு தெரியுமா? அது எரிகோ பட்டணம் பாம்பு வந்து உடைக்கல, மிசைல் வரல, கிரித்தா கப்பல் வரல, எதுவுமே வரல. earthquake was there. earthquake சொல்லு நிலநடுக்கம். அந்த நிலநடுக்கத்தை கொண்டு வந்தது யாரு? ஆண்டவர். யோசுவாவுக்கு நிலநடுக்கத்தை கொண்டு வராரு, நம்மளுக்கு ஒண்ணுமே கொண்டு வர மாட்டாரு. என்னப்பா இது? எனக்கு தமிழ் தெரியுமா? விளங்கிச்சா உங்களுக்கு என்ன சொல்றேன்னு? யோசுவாவுக்கு ஆண்டவர் நிலநடுக்கத்தை கொடுக்கறாரு. அப்புறம் இன்னும் கொஞ்சம் குள்ள படிச்சேன் 8வது வசனத்துல பாக்குறேன், ஒரு பட்டணத்துல சண்டை போட போறாங்க. சண்டை போட்டு போன வாரம் சொன்னேன்னு தெரியல, சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ராத்திரி ஆகும் போது ஆண்டவர் என்ன செய்யறாரு? சூரியனை பிடிச்சி வச்சுட்டாராம் 3 ஹவருக்கு இறங்காம. போய் படிச்சு பாருங்க, யோசுவா புக் நல்லா படிச்சு பாருங்க. தீகாஸ்தங்காச்சாம் சூரியன் இறங்கலையா சண்டை முடிகிற வரைக்கும். நான் இருக்கேன் இது கொஞ்சம் கூட லாகி திரும்பியும் யோசுவாவுக்கு சூரியத்தை பிடிக்கிறீங்க, நல்லா அனுப்புறீங்க, இதை பண்றீங்க, அதை பண்றீங்க, எங்களுக்கே ஒண்ணுமே பண்ண மாட்டீங்க. இனி தமிழா தமிழ் தெரியுமால இனி வழங்குதா? எப்படி அவருக்கு மட்டும் வேற மாதிரி, எங்களுக்கு மட்டும் வேற மாதிரி? அப்பதான் ஆண்டவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, யோசுவா என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாரு, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? யோசுவா என்ன பண்ணாரு? யோசுவா எதுக்கு சண்டை போட்டாரு? அவர் பணக்காரன் ஆகணும்னா இல்ல. யோசுவா எதுக்கு சண்டைக்கு போனாருன்னா, இஸ்ரவேல் மக்கள் ஆண்டவரை பார்க்கணும் ஒண்ணு, ரெண்டாவது ஆண்டவர் நாம மகிமைப்படணும்னு செஞ்சாரு. ஜனங்க யோசுவோட சண்டையை பார்த்து, யோசுவோட எபிலிட்டியை பார்த்து ஆண்டவரை பயந்தாங்களாம். இன்னைக்கு உங்களை பார்த்து ஜனங்க பார்த்து சொல்லணும், உண்மையில இயேசு கிறிஸ்து தேவன். This guy just say something, எல்லாமே நடக்குதுப்பா. சூரியன் நிக்குது, நிலநடுக்கம்னா வருது. என்ன இவனுக்கு பார்க்கதான் இருக்காங்க, ஆளு வேற மாதிரி, இவனுக்கிட்ட போயிடாதீங்க பயமா. ஜனங்க உங்களை பார்த்து என்ன செய்யணும்? They must be afraid, not because you're afraid of something. They must be afraid of God. See God, oh my God, these people are truly godly. இயேசு கிறிஸ்து பூமியில காட்ட வேண்டியது உங்க வேலை. நம்மள வந்து எக்ஸைட்மெண்ட் உற்சாகப்படுத்தல. I'm not giving a motivation. I'm not. I am telling what Joshua செஞ்ச ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் 2021 இன்னைக்கு தேதி 5ஆம் தேதி டிசம்பர் 2021 இன்னைக்கும் செய்ய வல்லவரா இருக்காரு. இதுக்கு காரணம் நடக்காம இருக்கிறதுக்கு காரணம் சுத்தமா நம்ம தான், வேற யாருமே கிடையாது. I'm not blaming you, but I'm asking you to go back to God's presence and say, God, why are you so partial? கேளுங்க, partial என்ன தெரியுமா? பாத்தீங்க தமிழ் சொல்லுவாங்க, ஒரு புள்ள கண்ணில் என்னது பாலியும், ஒரு புள்ள கண்ணில் சுண்ணாம்பும் தெரியுமா? அப்படின்னு என்னது, 2 பிள்ளை இருந்தா ஒரு பிள்ளைக்கு வேற மாதிரி பாக்குறது. ஏன் எப்படி பண்றீங்க, அது சரியில்லையே அப்பான்னு சொல்ல. சரி அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, மேட்ரு நீ ஒன்றும் வழங்கல, இன்னைக்கு ஏன் அந்த மெசேஜ் கொடுத்துட்டு இருக்க? நீங்க ஆண்டவரோடு கனெக்ட் ஆகும். என்னோட ஒரே ஒரு ஆசை அவ்வளவுதான், எனக்கு உங்க காசும் வேணாம், நீங்க எனக்கு ஒரு பாஸ்டர் அப்படின்னு அதெல்லாம் ஒன்றும் சொல்ல வேணாம், மதிப்பு மரியாதை எதுவுமே கொடுக்க வேணாம், அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. என்ன உங்கள்கிட்ட நான் சொல்றேன்னா, நீங்க ஆண்டவரோடு என்ன எண்ணம் க்ளோஸா எண்ணம். ஆண்டவர் உங்களை பத்தி என்கிட்ட வந்து சொல்லணும். என்ன சொன்னீங்க? தினேஷ் பாரு, தினேஷ் இப்படி பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எனக்கு ரிப்போர்ட் கொடுக்கணும். நேற்று ஒரு ஆள்கிட்ட பேசிட்டு இருந்தேன், நான் இங்க இருந்து போன்ல பேசுறேன். அவங்க கேட்கறாங்க, எப்படி நீங்க கரெக்டா அப்படியே A to Z அப்படியே சொல்றீங்க, ஜோசியம் சொல்ற மாதிரி சொல்றீங்க. அதான் ஆண்டவர் நேற்று அவர் சொல்லிட்டு அப்படின்னு என்ன தெரியுமா சொல்றேன், நீங்க எந்த லொகேஷன்ல இருக்கீங்கிறது முக்கியம் இல்ல, நீங்க எந்த சர்ச்ல இருக்கீங்கன்னு முக்கியம் இல்ல. They are not my church members. I don't even know which church they are attending to. But God is giving me information, detailed information of what they are going through. And you know what? என்ன தான் சொன்ன ஆண்டவரே, நான் போன் அடிக்க மாட்டேன், அது வந்து என் ஸ்டைல். எப்படி தெரியுமா? ஒரு காரியம் ஆண்டவன் மட்டும் சுட்டான்னு வைங்களேன், நான் உங்களுக்கு போன் அடிக்கவே மாட்டேன். என்ன தெரியும் சொல்றேன் ஆண்ட, இதை நீங்க என்கிட்ட சொன்னீங்கல்ல, அவங்களுக்கு போன் அடிக்க வைங்கன்னு சொல்லுவேன். அப்ப அவங்களும் கரெக்டா அடிப்பாங்க போன். எதுக்கு? ஏன்னா ஆண்டவன் புஷ் பண்றாங்க. புஷ் பண்ணும்போது நான் முதல்ல ஒண்ணுமே சொல்லவும் மாட்டேன். ஏன் தெரியுமா? நம்ம சொல்லிட்டோம்னா இது இருக்காது, அந்த கிளைமேக்ஸ் இருக்காது, எதுவுமே சொல்ல மாட்டேன். அவங்க வருவாங்க, அவங்க ஹெலிகாப்டர் போறது தெரியும் நமக்கு, ஹெலிகாப்டர் போட்டு தெரியுமா, ஹெலிகாப்டர் எப்படின்னு அப்படியே சுத்தி 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 10 நிமிஷம் நம்ம போட்டு, ஐயோ அதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? ஐயோ கத்துக்காதீங்க, அது ரொம்ப கஷ்டம்.
அப்படியே ஹெலிகாப்டர் போட்டு இறங்குறதுக்கு பார்ப்பாங்க, இறங்க முடியாது, எனக்கு தெரியாது இன்னும். அவங்க என்ன நினைச்சுக்கோங்க, அதை சொன்னா அவர் என்ன நினைப்பாரு, நீங்க பெரிய பாவி நினைச்சுக்குவாரு, நம்மளுக்கு தான் ஏற்கனவே உங்களுக்கு அது தெரியுமே. ஓ அப்படியா பிரதர், ஓ அப்படியா சிஸ்டர், கடைசியா பாயிண்ட் அப்புறம் தான் மிசைல விடணும் கடைசியில, ஏய் இதை போய் செய்யாது. அப்போ அவங்க கேட்பாங்க, எப்படிப்பா உனக்கு இதை தெரியும்னு. அதான் ஆண்டவர் ஏற்கனவே சொல்லிட்டாரு. இப்படிதான் நீங்க இருக்கணும். எந்த சர்ச்சில் இருந்தாலும் சரி, ஜனங்களுக்கு பிரச்சனையை பிக்ஸ் பண்ற ஜனமா நீ இருக்கணும். இருக்கியா? ஓ காட், ஜனங்க உங்ககிட்ட நம்பர் டேக் நம்பர் கேட்கறது இல்ல, உங்ககிட்ட பாஸ்டர் என்ன செய்ய போறேன், நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட கேட்கும்போது தயவு செஞ்சு உங்க சொந்த ஒப்பீனியன் கொடுத்துறாதீங்க. பாஸ்டர் நீங்க எல்லாம் பாஸ்டர் ஆக போறீங்க, அதான் உங்களுக்கு சொல்றேன். தயவு செஞ்சு உங்க சொந்த ஞானத்துல இதை அப்படி கணிச்சு இதை இப்படி போட்டு இதை பிளஸ் பண்ணி நெகட்டிவ் சொல்லாதீங்க. ஒரே ஒரு ஆன்சர், சின்னாங்க ஆன்சரு, ப்ரே பண்ணி சொல்றேன், அனுப்பி ப்ரே பண்ணுங்க. ஆண்டவர் ஏதாவது உங்ககிட்ட சொன்னாருன்னா சொல்லுங்க. ஆண்டவர் எதுவுமே உங்ககிட்ட சொல்லுதான் வாய் முடியுங்க. ரொம்ப சிம்பிள் மினிஸ்ட்ரி. இந்த மாதிரி ஆட்கள் பார்த்தே இருக்க மாட்டீங்க. நான் உங்களுக்கு சொன்னேன், அவ்வளவுதான் மினிஸ்ட்ரியே. ப்ரே பண்ணுங்க, ஆண்டவர் சொன்னா சொல்லுங்க, ஆண்டவர் சொன்னா விட்டுருங்க. ஏன் தெரியுமா? அவ்வளவுதான். நம்ம டுடே ஐ வாண்ட் டு என்கரேஜ் ஆல் ஆஃப் யூ. எல்லாரையும் நான் உங்களை உற்சாகப்படுத்த ஆசைப்படுறேன். பீப்புளையும் உற்சாகப்படுத்துறேன், உன்னை உற்சாகப்படுத்துறேன். தயவு செஞ்சு இந்த ஆண்டவரோட கனெக்ஷனை மட்டும் சீப்பா இடம் போட்டுறாதீங்க. இது சீப் கிடையாது. இது பில்லியன் கொடுத்தாலும் வாங்க முடியாது. பில்லியன் எப்படி சொல்றேன் தெரியல, ட்ரில்லியனோ பில்லியனோ ஏதோ அது சொல்ல முடியல. அதான் சொல்லிட்டு இருக்கேன் நான். எவ்வளவு கொடுத்தாலும் வாங்கவே முடியாது. எந்த ஒரு காரியம் இந்த உறவை கெடுக்கிறதுக்கு பிசாசு உங்களுக்கு சீப்பான காரியத்தை கொண்டு தானா, நீ சீப்பு ஒன்ன மாதிரி நினைச்சாலும் தட்டி விட்டு அதை தூக்கி போட ரெடியா இருக்கணும். எத்தனை பேர் ஃபோன் கான்டாக்ட் டெலீட் பண்றீங்க? ஃபோன் கான்டாக்ட் டெலீட். எத்தனை பேர் ஆளை பிளாக் பண்றீங்க? ஐயோ அதெல்லாம் பிளாக் பண்றீங்களா? தேவையில்லாதத என்ன செஞ்சாகணும், என்ன செஞ்சாகணும், அதை வச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நல்லா இருக்கு. ஐயோ ஒரு சிலர் யாருமே என்னை பார்த்து ஒண்ணுமே அழகா இருக்கேன்னு சொல்ல மாட்டாங்க. அது வேற போஸ்டிங் வேற. ஐயோ பாருங்க, நான் உங்களுக்கு சொல்றேன், இந்த சேர்ச்சில் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த ரிவைவல் ஜெனரேஷனுடைய அந்த ப்ராட்காஸ்டிங்க நான் எந்த பாஸ்டருக்கும் அனுப்புறதே இல்லை. உங்களுக்கு தெரியுமா? நீங்க கூட எடுத்துப்பீங்கன்னா பாஸ்டர் யோசிச்சிருப்பாங்க, என்ன இருந்தாலே ஒரு 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 லிங்க் கூட அனுப்ப மாட்டாரு மெசேஜ் கேட்கறதுக்கு சொல்லி. நியாயமா பார்த்தா எதுக்கு நம்ம இந்த ப்ராட்காஸ்டிங் பண்றோம்? ஆன்மீகத்துல தானே. ஆனா ஏன் தெரியுமா நான் அனுப்ப மாட்டேன்? ப்ரோமோஷன் ஆண்டவர் செய்யணும் நம்மளுக்கு. வழங்குதா? ப்ரோமோஷன் என்ன தெரியுமா? ப்ரோமோஷன் என்ன, உங்களை பத்தி தினேஷை பத்தி ப்ரோமோஷன் ஆண்டவர் செய்யணும். தேவதூதர் நான் ஆண்டவர் சொல்றது ஒரே ஒரு காரியம் தான், ஆண்டவரே ப்ரோமோஷன் பண்ணா பண்ணுங்க, இல்லைன்னா விட்டுருங்க, நான் இப்படியே கட்டிட்டு போயிடுறேன். எனக்கு பர்சனலா என் சொந்தத்துல நான் செஞ்சேன்னு எதுவுமே நான் ப்ரோமோஷன் பண்ண மாட்டேன். அடைஞ்சிருச்சா? கூகுள் ஆட், கூகுள் ஃபேஸ்புக் ஆட் சொல்லி காசு கட்டி ப்ரோமோஷன்லாம் பண்ண மாட்டோம். இன்ஸ்டாகிராம்ல ப்ரோமோஷன்லாம் பண்ண மாட்டோம். ப்ரோமோஷன் பண்ண வேண்டியது யாரு? ஆண்டவர். டைம் வரும், ஆண்டவர் என்ன தெரியுமா செய்வாரு? போய் பாரு, போய் பாரு, கரெக்டான பையன் வந்து கம்பெனி கம்பெனி என்னது கம்பம் கபோன் தானே நீயும்? கம்பம் கபோன் அது கம்பம் கபோன்ல ஒரு பையன் இருக்கான். அந்த பையனை எல்லாம் போய் பாருங்க, அந்த பையன் ஒரு காரியம் நடத்துன்னு சொல்லி ஆண்டவர் ப்ரொமோஷன் பண்ணுவாரு. ஜீசஸ் கிரைஸ்ட் போறப்ப யாரு ப்ரொமோஷன் பண்ணது சொல்லுங்க? ஜீசஸ் கிரைஸ்ட். ஐயோ மணியாச்சு, ஓகே வச்சிருவோம். ஜீசஸ் கிரைஸ்ட் ப்ரொமோஷன் போறப்ப யாரு ப்ரொமோஷன் பண்ணது சொல்லுங்க? மார்க் ஜக்கர்பர்க் இல்லையா? ஐயோ எலன் மஸ்க் இல்லையா? ஐயோ அவனா தெரியலையா? அதெல்லாம் யாருன்னு பரவாயில்ல, தெரியாம இருக்குன்னு ஜீசஸ் பொறுப்ப யாரு ப்ரொமோஷன்? தேவதூதன். இன்னைக்கு தேவதூதன் கர்த்தர் உங்களுக்கு அனுப்பினார்னா உங்களை முழுசவே தெரியும். நீங்க சாதாரண ஆள் நினைச்சிட்டு இருக்கீங்க. நீங்க எதை நினைச்சிட்டு இருக்கீங்க? நான் சாதாரண ஆளு, எனக்கு இது இல்லை, எனக்கு அது இல்லை. பாருங்க, நம்ம வாழ்க்கையில சில குறைகள் இருக்கத்தான் செய்யும். பவுல் வாழ்க்கையில குறை இல்லையா? பவுல் வாழ்க்கையில என்ன சொல்றாரு? எனக்கு ஒரு முள் இருக்கு, இந்த முள்ளை நான் ஆண்டர் கொடுக்குறேன். உங்க வாழ்க்கையில சில குறைகள் ஆண்டர் இருக்கு வைக்கதான் செய்வார். ஏன் தெரியுமா? அப்படி குறை இல்லைன்னா நம்ம ஆண்டவர்னு சொல்லிடுவோம். அதனால சில குறைகள் இருக்கும்போது அந்த குறைய பார்த்துட்டு இருக்காதீங்க, கலக்குங்க. தேவ ராஜ்யத்துக்கு ஆண்டவருக்கு ஒன்னே ஒண்ணுதான், நீங்க ஆண்டவருக்கு நீங்க உண்மையான ஒரு ஜனம் நீங்க ப்ரூவ் பண்ணிருங்க. இதுதான் உங்களோட மெயின் டாஸ்க். நீங்க ஆண்டவரை ப்ரூவ் பண்ணி காட்டிடணும். என்ன ஆண்டவரே நீங்க என்ன நம்பலாம், நீங்க என்ன
நம்பலாம். அவ்வளோ செஞ்சுட்டீங்க, முடிஞ்சு. அதுக்காண்ட வேற எதையும் நீங்க கவலைப்பட தேவையில்லை. உங்க படிப்போ, உங்க வேலையோ, உங்க இதுவோ, அது எல்லாத்தையும் அவரே நடத்திட்டு வருவார். அவர் சொல்லுவாரு, ஏய் இவன் நம்பாளு. யாரு யார் நம்பாளு? யாரு? டஸ்ட்மேன் நம்பாளு. டஸ்ட்மேன் சீலாப்ப கையை வச்சிடாதீங்க, ஷார்ட் அடிச்சிடும், ஹை வோல்டேஜ். விளக்குதா உங்களுக்கு? இப்ப டஸ்ட்மேன் நம்பாளுன்னு ஆண்டு சொல்லிட்டாங்க. நீங்க சீலாப்பா டஸ்ட்மேன் அவன் என்ன ட்ராமா அடிக்கிறான், சீலாப்பா இப்படி ஒரு வீட்டு வருதுன்னு சொல்லிடாதீங்க. சொன்னீங்கன்னா என்ன ஆகும்? அங்கல்ல ஷார்ட், உங்களுக்கு ஷார்ட் மேல தலையில இருந்து ஒன்று வந்துடும். அதனாலதான் நான் எந்த ஒரு காரியமும் எந்த ஊழியக்காரங்களை பத்தி நான் மட்டமா பேசுறது கிடையாது. என்னுடைய பர்சனல் அப்சர்வேஷன் என்னன்னா, அவங்க பாவியா உழுந்துட்டா கூட, அவங்க பாவம் செஞ்சாங்கன்னு நம்ம சொல்ல வேணாம். ஏன் தெரியுமா நான் சொல்ல மாட்டேன்? எதுக்குப்பா அவனை சொல்லி நம்ம தலையில இடி வாங்கிக்கணும்? விளங்குதா? இன்னைக்கு சில பேர் அது ஒரு ஐயோ இந்த காசிப்பிங் ஸ்பிரிட் இருக்க. காசிப்பிங் தெரியுமா? முறுமுறுப்பு. முறுமுறுப்பு இன்னொன்னு அதோட சேர்த்து சொல்லுவாங்களே, காசிப்பிங் அண்ட் மர்மரிங். ஒண்ணு முன்னுக்கு சொல்றது ஒரு பின்னால சொல்றது. காசிப்பிங் அந்த பின்னாலையா, மர்மரிங் முன்னுக்கா? ஏதோ ஆளு முன்னுக்கு சொன்னா ஆளு பின்னாலையும் சொல்லலாம். ஆனா சொல்றது கெட்ட காரியம், புறம் சொல்றது. இந்த புறம் சொல்றதும் அந்த குறை சொல்றதும் ரெண்டுமே இருந்துச்சுன்னா என்ன தெரியுமா நீங்க ஆண்டு சொல்றீங்க? தலை இடிய ஒழுங்குன்னு சொல்றீங்க. பெருமா நான் ஏன் இப்படி பேசுறது தெரியுமா? உங்களுக்கு விளங்கணும் எவ்வளவு டேஞ்சர் இந்த காசிப்பிங். மூளையில கூட யோசிக்காதீங்க. ஏன் தெரியுமா? பாருங்க, அந்த மனுஷன் உழுது ஒரு ஒரு நிலைமையில இருக்கானா, அந்த மனுஷனை தூக்குறதுக்கு நீங்க யோசிக்க. ஒரு அப்பா இப்ப உங்க பிள்ளையே ஒரு ஒரு கெட்ட காலத்துல விழுந்துருச்சுன்னு வைங்க, சொந்தம் கொடுக்குறேன் விழுந்துருச்சுன்னு வைங்க, யாராவது போயிட்டு பப்ளிசிட்டி பண்ணி ஃபேஸ்புக்ல இந்த மாதிரி என் பிள்ளை பையன் மக விழுந்துருச்சு சரிங்களா? ஏன் ஏன் பண்ண மாட்டோம்? பிகாஸ் என்ன இருக்காங்க, லவ் இருக்கு. அதனாலதான் யார் எவ்வளவு துறவா இருந்தாலும் சரி, உங்க ஹார்ட் எப்படி தெரியுமா சொல்லணும், இவங்களை எப்படி ஹெல்ப் பண்றதுன்னு யோசிக்கணும். இந்த மேட்டரை பத்தி சில சமயத்துல சில ஓலைகள் நான் சொல்லியிருக்கேன். என்னன்னா, இந்த பாடகர் இப்படி சொல்லிட்டாரு, இந்த பாடகர் இப்படி பண்றாரு, இந்த பாடகர் இப்படி செய்றாரு, இந்த பாஸ்டர் இப்படி செய்றாங்க. நான் அந்த மாதிரி கொண்டு போய் கூறவே மாட்டேன். ஏன் தெரியுமா? இது என் தலையில இடி, நானே போயிட்டு இடிக்கிறப்ப அடிக்கிற மாதிரி தேவையா இருக்குது? உடனே என்ன செஞ்சிடணும்? உடனே செஞ்சிடணும் பிச்சுக்கிட்டே. அதனாலதான் இந்த குறை சொல்றவங்க முறுமுறுக்கிறவங்க கிட்ட நிக்கவே நிக்காதீங்க. ஐயோ என்ன இது இப்படி பேசுறாங்க அப்படின்னா யாராவது நீங்க பார்த்தவங்க பாத்தீங்களா? ஒரு சில ஆறு நபர் உங்கள்கிட்ட வருவாங்க, வந்தாரு பக்கத்து முடியுமா மக ஓடி போயிடுச்சான், அதுக்கு இப்படி ஓடி போச்சு. யார் அது? ஜோக்கா கேட்கறதுக்கு இப்படிதான் டேஸ்டா இருக்கும். டேஸ்ட கேட்டால இடி ஊத்துறோம் தலையில. அதுக்கு தான் நான் சொல்றேன், என்னன்னா இப்படிப்பட்ட கதை வந்துச்சுன்னா ஓடிடுச்சா பிரதர், அந்த ஓடி போன கதை நீங்களே வச்சுங்க. எனக்கு ஓடி போன கதை பேச நேரம் அப்படி உங்களுக்கு சொல்ல பயமா இருந்துச்சு, நடந்து போயிருக்கேன் ரைட்டா. இப்ப லட்சம் இப்படி பேசிட்டு இருக்கேன், ஓடியா நீ திரும்பி ஓடியா ஓடியா சும்மா முடிச்சு மெசேஜ் முடிச்சு வந்து சொல்றோம் தெரியுமா, பக்கத்து முடியுமா, ஓடி பேச்சு பேசிட்டே இருக்காங்க. நீ அப்படியே வந்து போயிடும், அப்படியே பேசிட்டே இருந்தீங்க பேசிட்டு புரியுதா உங்களுக்கு? அவன் யோசிப்பான், ஐயோ என்ன நான் இருக்கா, நான் பேசிக்கிட்டே இருக்கேன், அவன் நடந்து போயிட்டு திரேட்டான்னு. என்னத்தை நீங்க சொல்ல வரீங்க? உன் தலையில நீ இடி வைக்க, எனக்கு உன் இடி வேணாம். வழங்குதோ? அதனாலதான் இந்த காசிப்பிங் மர்மரிங்க தயவு செஞ்சு லயன் பண்ணாதீங்க. அவங்க உங்களுக்கு போன் அடிச்சு கேட்பாங்க. எப்படி? அவர் போன் அடிச்சு கேட்பாரு, பிரதர் சோத்ரா சோத்ரா சிஸ்டர் உங்களுக்கு ரொம்ப கஷ்டம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் பிரதர். அப்புறம் ஓகே அது வரைக்கும் ஓகே. அதுக்காக உங்களுக்கு தெரியுமா கதையோடு எழுப்பாங்க, பிரதர் பிஸியா இருக்கேன்னு சொல்லி போன் வச்சுருக்கேன். ஏன்னா கதையை சொல்ல போறாங்களே, என்ன கதை முடியுமா ஓடி போன கதையை தேவையா உங்களுக்கு? இந்த கதை உங்களுக்கு தேவையா உங்களுக்கு? வெறும் உங்களுக்கு இல்ல பிரதர் பிஸியா இருக்கேன்னு வச்சிருக்கேன். ஏன் நான் பிஸியா இருக்கேன்னு வச்சுங்க, இந்த கதை நம்மளுக்கு, இந்த குப்பை நம்மளுக்கு தேவை. சரி, சோ இன்னைக்கு தயவு செஞ்சு கிறிஸ்தவங்களாக இருக்கிற நீங்க குப்பையோட சேர்ந்து மஜ்லிஸ் பண்ற குப்பை ஆயிடாதீங்க. நிறைய குப்பைகள் சுத்தி கொண்டு இருக்கு. உங்க வீட்டுல சுத்தம், உங்க வேலை இடத்துல சுத்தம், உங்க படிக்கிற இடத்துல சுத்தம், சில ஆம்பளைகளுக்கு பொம்பளைகளா சுத்தம், சில பொம்பளைகளுக்கு ஆம்பளைகளா சுத்தம், சில வாலிபர்களுக்கு பாய் ஃப்ரெண்டா சுத்தம், சில குப்பைகள் சுத்தி கொண்டே இருக்கும். தயவு செஞ்சு நான் ஃபேஸ்புக்ல போட்டதான் உங்க பார்த்து நீ ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிப்பாங்களே, அந்த மாதிரி போட தேவையே இல்லை. என்ன எப்படி பேசுறாங்க யோசிக்கிறீங்களா? அப்படித்தான் உண்மையை சொல்றேன், ஃபேஸ்புக்லாம் போடாதீங்க. ஏன் தெரியுமா? ஆண்டவரே சொல்லுவாரு, எங்க வெளியூர்ல இருக்கிற யுஎஸ்ல இருக்கிற
பயங்கரமான பாசம் இருக்கு. போய் பாருங்க, கம்பம் பகுதியில் ஒரு பொண்ணு இருக்கு, ரீனான்னு. இந்த பொண்ணு தான் கல்யாணம் பண்ணணும். அவனும் தேடி 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 பெர்லிஸை கண்டுபிடிக்க மேப்ல. இல்ல உண்மையை சொல்றேன் பா, இவருக்கு சொன்னதை சொல்றேன் உண்மையை. பெர்லிஸை மேப்ல கண்டுபிடிக்க முடியாது. எங்கப்பா பெர்லிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி கோலப்பல்ல வந்து இறங்கி பெர்லிஸ் இருக்கா, அது எங்க இருக்கு தெரியாதுப்பா எனக்கு. அவனும் தேடி 6 மாசம் அலைஞ்சு 1 மாசம் அலைஞ்சு கடைசி இங்க பெர்லிஸ் வந்து இருக்கு, கம்பங்க போட்டு இங்க எங்க தருது. கம்பங்க போய் அவங்க அப்பா போய் பாருங்க, அப்பா இவரா, அம்மா போய் பார்த்தா இவங்களா, வீட போய் பார்த்தா பாருங்க. அவனுக்கே ஆச்சரியமா இருக்கும். ஆனா ஆண்டர் இருந்து நான் சொல்லுவாரு, அதான் அழகிச்சா இல்லையா? உண்மையா இருக்கணும், உண்மையா இருக்கணும், உண்மையா இருக்கணும். அதை விட்டுவிட்டு சீப்பா படத்தை ஈனி இழிச்சுக்கிட்டு ஊனு இழிச்சுக்கிட்டு குரங்கு மாதிரி பொருள மாதிரி அந்த படமா போடாதீங்கப்பா. கேட்டு உண்மையா சொல்றேன், என்னால முடியல, பார்க்க முடியல உங்க படத்தை. இல்ல அவரு உங்க படத்தை சொல்லல, அது இந்த மாதிரி படம்லாம் போடல, ஏன்னா அப்படிலாம் போடல. ஒரு கதைக்கு சொந்தவுக்கு சொல்றேன், சொந்தவுக்கு சொல்றேன். வணக்கம் அவங்களுக்கு நான் 1 வாட்டி சொன்ன 100 வாட்டி சொன்ன மாதிரி டிக்டாக்லாம் போடாதீங்க, தேவையில்லை உங்களுக்கு டிக்டாக். You know promotion comes from the Lord. எங்க இருந்து வருது ப்ரொமோஷன்? என்னது? உயர்வு வடக்குல இருந்தும் தெற்குல இருந்தும் கிழக்குல இருந்தும் மேற்குல இருந்தும் வராமல் உயர்வு எங்க இருந்து வருது? பிதாவுக்கு வருது. நல்லா படிங்க, வீட்டுல கொயட்டா வாய மூடிட்டு கொயட்டாவே இருங்க, ஆண்டவருக்கு உண்மையா இருங்க, கரெக்டா ஐஸ்வர்யா மாதிரி கொண்டு வரும். என்ன சொல்றேன், ஆம்பளை பிள்ளைங்களுக்கு சொல்றேன், கரெக்டா டைம் வரும்போது ஐஸ்வர்யா மாதிரி அந்த ஆட்டிடியூட் இல்ல, நல்ல ஆட்டிடியூட் தான், அருமையா மூக்கு முடியுமா எனக்குதா அப்படிப்பட்ட பொண்ணு உன் டைத்துக்கு கரெக்டா வரும். தயவு செஞ்சு சீப்பான கட்டர்லாம் இறங்கிறாங்க, அதெல்லாம் சீப்பு, அது சீப்ல தான் உடனே தேடி வருது. ஐயோ கிக்கே இல்லப்பா அவங்களுக்குலாம். ஐயோ ஆண்டவர் கொண்டு வருவாரு, நிக்கணும் அப்படி. நான் ஒரு 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 பர்சன்ட் சொன்னேன், எனக்கு 30 எத்தனை வயசாச்சா, 36 வயசு 37 வயசாச்சு, இன்னும் கல்யாணம் ஆகல லேட். நான் சொன்னேன், என் ஆண்டவர் லேட்டா கொண்டு லேட்டஸ்ட் கொண்டு வருவாரு அப்படின்னு. என்ன படக்கதையை சொல்றீங்க என்கிட்ட? இது நான் ரஜினி சொல்லி தான் கேள்விப்பட்டிருக்கேன், நீங்க சொல்லி கேள்விப்படல. உண்மை, ஆண்டவர் லேட்டா கொண்டு வந்தாலும் கரெக்டா கொண்டு வருவாரு. ஆனா இன்னைக்கு the same person is telling, I thank God for my husband. I think I wouldn't have got such a husband because such a lovely person. I'm thanking God for it. நான் அவங்க சொல்ல வரேனே, எதுக்கு பா ராசி? இன்னைக்கு பாருங்க, அநேக வாலிப பிள்ளைங்களோட ப்ராப்ளம் என்ன? இமோஷன். இமோஷன் என்னது? உணர்ச்சி கட்டுப்படுத்த முடியாம உழுந்துறீங்க, உணர்ச்சி வசப்பட்டு. கொஞ்சம் கொஞ்சம் ஆண்டவர் சமூகத்தில் வெயிட் பண்ணி, ஆண்டவரே கொடுத்தா கொடுங்க, கொடுக்காட்டி போங்க, இது ஏன் ப்ராப்ளம் இல்லை, இது உங்க ப்ராப்ளம் சொல்லிட்டீங்களா? உண்மைதான், ஆசை காட்டவே. ஆனாலும் ஆனாலும் இயேசு கிறிஸ்துவ சொல்ல கத்துக்கணும், இயேசு கிறிஸ்துவ சொல்ல கத்துக்கணும். I just want to encourage all of you, not only for you, also for வயசானவங்க, அம்மா அப்பா பிள்ளைங்க வச்சிருக்கவங்க, உங்க பிள்ளைங்களுக்கு நீங்க ஜெபம் பண்ணி ஆகணும். ஜெபம் பண்றீங்களா? உங்க பிள்ளைங்க ஜெபம் பண்றீங்களா? டெய்லி உங்க பிள்ளைங்க ஜெபம் பண்ணுங்க. பிள்ளைங்க உங்க அம்மா அப்பாவுக்கு ஜெபம் பண்றீங்களா? எப்போ போட்டேங்கப்பா அப்படிலாம் இருக்கக்கூடாது. இப்போ பாருங்க, the most valuable thing that God has given to you is the Holy Spirit. அதுக்கு அடுத்து பரிசுத்த ஆவியானவருக்கு அடுத்து மிக விலை மதிக்க முடியாத ஒரு காரியம் உங்க ஃபேமிலி. ஏன்னா நீ குட்டையில இருந்தாலும் அவங்க தான் நிற்பாங்க, நீ கோபத்துல இருந்தாலும் அவங்க தான் நிற்பாங்க. மற்றவங்க எல்லாம் அவங்க கூட இருந்து கை தட்டுவாங்க, ஓ பகோயிலா பகோயிலா பகோயிலா, நீ உளுத்துனா போட ஓடிடுவாங்க. யார் மாதிரி? ஜீசஸை பாருங்க. ஜீசஸ் மினிஸ்ட்ரி பண்ணும் போது எவ்வளவு பேர் இருந்தாங்க கூட பாருங்க, எவ்வளவு பேர் இருந்தாங்க? ஐயோ 12 பேர் ஆகும். கூட்டமே இருந்துச்சு, தரவான கூட்டம், அற்புத அடையாளத்தை பாக்குறதுக்கு. ஜீசஸ் சிலுவையில் அடிக்கணும். எத்தனை பேர் இருந்தாங்க பக்கத்துல? சொல்லுங்கப்பா, எத்தனை பேர் இருந்தாங்க? அவங்க அம்மா வண்டி தான் பார்த்து அழுதுட்டு இருக்காங்க, மரியாதை. அதான் ஒரு வழி இல்லாம ஜீசஸை பத்ததுன்னா அங்க பேதர் ஒருத்தர் நிக்கிறான். பேதர் இல்ல, ஜான் நினைக்கிறான். சீமோனா? சீமோன் ஒரு ஒருத்தர் நிக்கிறாரு. ஏன் தெரியுமா? ஆண்டவர் அவர் ஃப்ரெண்டை நினைக்கிறதுனால அவனுக்கு கொஞ்சம் என்ன சொல்ல, ஒரு லவ் இருந்துச்சு அந்த டைம்ல. இன்னைக்கு என்ன தெரியுமா சொல்றேன்? ஜெனுவின் எது சொல்றது தமிழ்ல? உண்மையான
அந்த பவுன் மாதிரி, பவுன்ல வந்து கோழி இருக்கு, பித்தளை இருக்குல்ல, பித்தளை இருக்கு, பவுன் உண்மையான பவுன் இருக்குல்ல. உண்மையான ஜனங்க நீங்க தேடி கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டம். நான் உங்களுக்கு சொல்றேன், உண்மையான ஜனங்களை தேடி கண்டுபிடிக்க ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்படி ஆண்டவரே உங்களுக்கு கொடுத்துருந்தாங்க, ஹஸ்பண்ட், ஒய்ஃப், அம்மா, அப்பா, அதெல்லாம் ஆண்டவரே கொடுத்தது. நல்லா தான் இருக்கணும், நல்லா தான் இருக்கணும், நல்லா இருக்கணும், நீங்க தான் ப்ரே பண்ணணும். அதுக்கு மேல ஃப்ரெண்டா இருக்கலாம், வேலையாளா இருக்கலாம், உண்மையான ஜனத்தை ஆண்டவரே உங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி ப்ரே பண்ணுங்க. ஆண்டவர் கொடுக்கலன்னா வேணாம், தேவையில்லாத ஃப்ரெண்டு வேணாம். புரியுதா உங்களுக்கு? எக்ஸைட்மெண்ட் கொடுக்குறேன், இங்க கொடுக்குறேன், அது கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கடைசியில் அவங்க வந்து சொல்ல மாட்டேன். ஸோ டுடே ஐ டோன்ட் வாண்ட் யூ டு பி இன் த ராங் டைரக்ஷன். இன்னைக்கு உங்க வாழ்க்கை இப்போ உங்க பேர் என்ன சொன்னேன்? மரியாவா? மரியாவை பார்த்து வாலிய பிள்ளைங்க ஆண்டரை ஏத்துக்குதா? இல்லை மரியாவை பார்த்து 1000 பிள்ளை அழிஞ்சிருச்சு, அதுவும் டிக்டாக் செய்யுது. இல்லை சொத்தோம் உனக்கு சொல்லல, ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். எப்படி ஐம் நாட் அகெயின்ஸ்ட் டிக்டாக், ஐம் நாட் அகெயின்ஸ்ட். போடுங்க, நல்ல கண்டென்ட் போடுங்க, நானே ப்ரொமோட் பண்ணுவேன். நல்ல கண்டென்ட் போடுங்க. நல்ல கண்டென்ட் என்னது? எனக்கு வயசு இப்பதான் 8 வயசு அப்படின்னு சொல்லி ஒரு 4-5 காரியம் செம்மையா மண்டைக்கு ஏறுற மாதிரி நான் சொல்ற மாதிரி சொல்லுங்க. நானே ப்ரொமோட் பண்ணி எல்லா வயசுக்கும் ஏற்றி வர்றேன். ஏன் தெரியுமா? 10 வயசு பிள்ளைக்கு 60 பேருக்கு உனக்கு இல்லைன்னு சொல்லி ப்ரொமோட் பண்ணலாம். அதை விட்டுட்டு நம்ம ஐயோ ஆண்டவரி, அது அந்த கதை வேணாம். ஸோ டுடே ஐ வாண்ட் டு என்கரேஜ். உங்க லைஃப்ல நீங்க எங்க இருக்கீங்கன்றது முக்கியம் இல்லை, ஆனா ஏதாவது சாதனை படிச்சுட்டு போயிடணும். விளங்குதா? உங்களுக்கு என்ன சொல்றேன்னு, நீங்க சாகும் போது ஐயோ யாரு ஜோவின் டேவிட் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் ஒரு சிஜரா இருக்கணும். நல்ல சிஜரா, கொலை பண்ணார், திருடினார், அப்படி இல்லை, அந்த சிஜரா இல்லை, நல்ல சிஜரா. என்னது? இதான் கண்டுபிடிச்சாரு ஜோவின் டேவிட். எங்களுக்கு தெரியாது. நீங்க நினைப்பீங்க நான் சும்மா ஒரு சில பேரை எடுத்து சும்மா விளையாட்டு சொல்லிட்டு இருக்கேன், நீங்க நினைக்காதீங்க. ஐ எம் ப்ரொஃபஸிங் ஓவர் யுவர் லைஃப். I am not simply telling. நீங்க நினைப்பீங்க I am telling the names in just jokingly. No. There are certain things God already told me and I am just telling to you. You better be careful when your name is mentioned. உங்க பேரை நான் மென்ஷன் பண்றேன்னா காரணத்தோட தான் மென்ஷன் பண்றேன். சில பேர் நினைச்சுங்க இந்த ஆள் சும்மா மெசேஜ்ல சும்மா ஒட்டி விடுறாரு ஆள் பேருன்னு. இவ்வளவு அவங்களுக்கு மெசேஜ் முடிக்கணும்னு. எனக்கு மெசேஜ் முடிக்க தேவையே இல்லை, மெசேஜ் கொடுக்கணும் அவசியமும் இல்லை. கரெக்டா இல்லையா? என் லைஃப்ல நான் என்ன உங்களுக்கு சொல்ல வரேன்னா, பி அ பிளெஸிங் டு பீப்பிள். நல்ல எக்ஸாம்பிள் காட்டு. காலையில் நல்லா எந்திரி, வெள்ளையே எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறீங்க? வேலையை போறீங்க, ஐயோ வீக்கே பேரை போட்டானா எத்தனை மணிக்கு எந்திரிக்கிற? முடிஞ்சு மெசேஜ் முடிச்சிட்டேன், 12 மணிக்கு சாப்பிட முடிச்சிருவாங்க, குழந்தைங்க. எத்தனை மணிக்கு எந்திரிக்கிற? சூரியன் சந்திரன் உதிக்கிற வரையிலும் தூக்கம். லஞ்ச பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சுக்கு சாப்பிட்ற, நீங்க இல்ல வெளியே லஞ்ச டின்னருக்கு சாப்பிட்ற, ராத்திரி தூங்குறது இல்ல கோட்டா மாதிரி. இல்ல யூனிவர்சிட்டி சொல்றேன், ராத்திரி முழுசும் தூங்குறது இல்ல. ராத்திரி முழுசும் தூங்க எப்படி காலையில் எழுப்ப? எந்திரிக்க முடியாதா? அது ஏன் என்ன ப்ராப்ளமே? நீ தூங்குறது இல்ல, சரியா? உன்னை யார் தூங்குவானு சொன்னது? ஷேமா இருக்கிற யூஎஸ்ல ஷேமா இருக்கிறான்னா படம் நான் எடுத்துக்கிறேன். 10 மணிக்கு தான் திறப்பான், 10 மணிக்கு திறந்தா 5 மணிக்கு தான் முடிப்பான். அப்படி ராத்திரி தூங்க முடியாது. ஓகே, அந்த கத்து நான் ஒத்துக்கிறேன். ஓகே தெரியுமா? அதுவும் இல்லையே, என்ன பண்ணிட்டு இருக்க காலை ராத்திரி? சொல்லு, என்ன பண்ணிட்டு இருக்க? சும்மா டிக்டாக் இல்ல, அது என்ன, அது இன்னும் ஒரு மாதிரி ஓடுது, ஒரு மாதிரி ஹெட்ஃபோன்ல இன்னும் ஒரு மாதிரி ஓடுது, பெரிய மாதிரி. அதெல்லாம் குரூப் விளையாடுறாங்க. அது என்ன ஓடுது பேருனா? ஹெட்ஃபோன்ல ஒரு மாதிரி ஓடுது. சொல்லுங்கப்பா, எல்லாம் சொல்லுங்க, தெரியாம இருக்காங்க, தெரியுமே. என்னது? இல்ல அது ஒரு மாதிரி ரவுண்ட் ஓடும். 5 பேர் 6 பேர் ஒரே விளையாடலாம், அப்படி ஒரே டைம்ல. பேர் என்ன சொல்லுங்கப்பா? வரலப்பா பேரு. மொபைல் லெஜெண்ட். மொபைல் லெஜெண்ட் அதேதான். மொபைல் லெஜெண்ட் சுத்துது, அது சுத்தி கடைசியில சுத்திடுவார். கடைசியில கீழே படிப்புல சுத்தி பூ சுத்திடுவார் காதுல. செஞ்சு பூ சுத்துற வேணாம். நான் ஒரே ஒரு கதை சொல்றேன். ஏதாவது ஒரு பிள்ளை என்கிட்ட வந்து 5 ஹவர் படிச்சுன்னு சொன்னிச்சுன்னா புத்த போய் நல்லா 2 ஹவர் ஒரு நாள் படிச்சாலே அதுல எடுத்தோம் சுடனு. நான் சொல்றேன் 2 ஹவர்
காலையில் எழுந்திரிச்சு ஒரு 1/2 மணி நேரம் ஜாப் பண்ணிட்டு காலை 4:30 மணி எழுந்துச்சு 6 மணி வரைக்கும் 2 ஹவர் நீ படிச்சாலே போதும், எல்லாமே ஸ்ட்ரெயிட் டேஸ் கிடைக்கும். நான் சொல்றேன் உங்களுக்கு, ஒரு புள்ள அம்மா அப்பாட்ட ஏமாத்துறதுக்கு மோப்பு போடப்படாது வீட்டுக்கு, துணி கஷ்டப்படாது வீட்டுலன்னு சொல்லி எனக்கு படிக்கிறேன்ப்பா, நான் படிக்கிறேன்ப்பா படிக்கிறப்பா, இந்த கதை என்ன சொல்லாது. நாங்கள் ஏற்கனவே செஞ்சாலுங்க தான், அது நான் ஏற்கனவே செஞ்சாரு, அதனால நான் செஞ்சதுனால எனக்கு தெரியும் இருக்கு. உனக்குதா படிக்கிறேன் இந்த கதை சொல்லாது. இன்னொரு கதை வேற இருக்கு, ஆன்லைன் அசைன்மெண்ட் சரி ஆன்லைன்ல. ஏய் நீ நினைச்சுக்காத நான் பாக்குறதுக்கு பேக்காம மாதிரி இருக்கும், இல்ல எல்லாம் தெரியும் எனக்கு. ஆன்லைன் அசைன்மெண்ட் புத்தோல் அது 1/2 மணி நேரம் தான். ஆன்லைன் அசைன்மெண்ட் முடிஞ்சிருச்சு, அது முடிஞ்ச லெஜண்ட் வந்து சொல்லுக்கு என்ன பண்ணுச்சு, லெஜண்ட் அது என்ன லெஜண்ட், மொபைல் லெஜண்ட் வந்து சொல்லுக்கு. மொபைல் லெஜண்ட் அவன் கேள்வி சொல்றான், போடு அவன் சொல்றான் எடு. எனக்கு தெரியாத என்ன பண்ணி இதுதான் ஓடிட்டு இருக்கு. அதனால டாட்டா முடிஞ்சிடும். அம்மா அப்பா 2 பேருக்கும் போன் பேக்க முடியாது, டாட்டா முடிஞ்சிடும். கடைசியில ஸ்கூல் பாடம் ரொம்ப டாட்டா முடிஞ்சிருச்சு, போன் அப்கிரேட் பண்ணுங்கன்னு சொல்லி புது போன் வாங்கிடுவீங்க. ஏன்னா ஃப்ரீ போன் கொடுப்பாங்க போனதுன்னு. பாருங்க இந்த கதையெல்லாம் எனக்கு தெரியும். நான் ஏன் இதை உங்ககிட்ட மெசேஜ்ல சொல்றேன்னா ப்ராக்டிக்கலா உங்களுக்கு தெரியணும். டுடே நீங்க ப்ராக்டிக்கலா செய்யற காரியம் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லாரும் எழுந்து போய் ஜாம் பண்ணுவோம். லெட்ஸ் ப்ரே. நீங்க என்ன பண்ணுவோம், ஆண்டு கேட்கணும், ஆண்டவரே உங்களோட இருக்கிற இந்த கனெக்ஷனே எனக்கு இன்னும் வீக்கா இருக்கு. ரெக்கார்டிங் அப்படி இருக்கிறாங்க, உங்களோட இருக்கிற மெசேஜ் கனெக்ஷன் எனக்கு இன்னும் வீக்கா இருக்கு. நீங்க காலையிலேயே தேவ சமூகத்துல நான் உங்களோடு இணைஞ்சு அந்த 4 முழுசும் உங்களோட கதை பேசிக்கிட்டே இருக்க ஒரு புது அனுபவத்துக்கு எனக்கு கொண்டு போகணும்னு சொல்லி எல்லாரும் சொன்னாங்க. கீபோர்டு ஜிமெயில் ஓடி பாஷா காமஸ் பாராஜி எல்லாரும் கேளுங்க. யோசுவாவுக்கு நிலநடுக்கத்தை கொடுத்த காட்டில் யோசுவாவுக்கு சூரியனை 3 ஹவர் நிறுத்தி வைத்த கருத்து எனக்கு இன்னைக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே. குறைவுள்ளவன் தான் நான், எல்லாத்துலயும் குறைவுள்ளவன் தான் நான் ஆண்டவரே. இந்த மாதிரியான காரியங்களை கேட்கறதுக்கு எந்த விதத்திலையும் மாத்திரவானும் கிடையாது, நீதிமானும் கிடையாது, பாவி மேல் மனம் இறக்க மாட்டேன். கேளுங்க ஆண்டவரே, லார்ட் பாவி மேல் மனம். யோசுவாவோடு இருந்த கர்த்தர் இந்த வாரம் என்னோடு வாரம் முழுதும் கட்டவளுக்கும் சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்கும். ஆண்டவரே வாழ்க்கை ஒரு டெஸ்டிமனியாய் ஒரு சாட்சியாய் எல்லாத்துக்கும் வழங்கும்படி ஆண்டவரே நாய் நரகையும் இருதத்தின் ஞானங்களும் ஒரு நாளும் ஆண்டவரே எந்த பாவத்தில் விழாதபடி காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. ஒரு பிரசனத்துக்காக ஏங்குறேன். கேளுங்க ஆண்டவரே, ஆண்டவரே எனக்கு உங்க பிரசனம் வேணும். I need your presence. I need your presence. I need your presence. பிரசனத்தில் நின்று முகத்தை காணுகிறேன், உமக்காய் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. கூப்பிடுங்க விடாதீங்க. ஆசீர்வாதத்துக்காக வரல, பொண்ணுக்கோ பொருளுக்கோ வேலைக்கோ சாமனுக்கோ எனக்கு நீங்க வேணும். desperate for you and your presence. கதறங்க ஆண்டவர் சமூகத்துல பக்கத்துல வருவோம். உம்மையே நேசிப்பேன், உமக்காக வாழ்கிறேன், ஜீவனுள்ள நாளெல்லாம் உம்மை நேசிப்பேன், உமக்காக வாழ்கிறேன், உம்மை
ஆண்டவர்கிட்ட நீங்க சொல்ற ஒரு காரியம், அடிச்சிங்க, என்னை அனுப்பிச்சிங்க. எனக்கு நல்ல அம்மா அப்பா இல்லாம இருக்கலாம், எனக்கு நல்ல வேலை இல்லாம இருக்கலாம், எனக்கு நல்ல படிப்பு இல்லாம இருக்கலாம், நல்ல ஆட்களுக்கு கூட இல்லாம இருக்கலாம். ஆனா எனக்கு நீங்க வேணும். அதற்கு ஆண்டவர் எனக்கு எவ்வளவு காரியம் குறைவா இருக்கலாம், ஆனாலும் எனக்கு நீங்க வேணும் ஆண்டவர். எனக்கு அதெல்லாம் ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். அற்புதம் பண்ணிருக்க அற்புதம் பண்ணி நாளை காத்திருக்க பக்கத்துல உன்னை அடிச்சு கொண்டுதான் இருக்க, உன்னை அடிச்சு கொண்டுதான் இருக்க. ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை விடல தம்பி, தங்கச்சி, அங்கன், நான் உன்னை விடல, நீதான் என்னை விட்ட, நீதான் என்னை விட்ட, நீதான் என்னை விட்ட. ஓடிவா 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 மகனே, ஓடிவா தம்பி, ஓடிவா தங்கச்சி, ஓடிவா அந்த சமூகத்துக்கு. பிரசனத்தில் நின்று முகத்தை காணுகிறேன், உமக்காயே உம்மோடு அணைந்து கொள்ளும், உம்மோடு அணைந்து கொள்ளும், உம்மை நேசிப்பேன். ஆண்டவர் பார்த்து உமக்காக வாழ்கிறேன். உங்க பாதரட்சியை கட்டி வச்சிருங்க. ஜீவனுள்ள நாளெல்லாம் பாதரட்சின்னு சொன்னா நீங்க சொன்ன மாதிரி செய்யணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? அதை சொல்றேன் நான். சில பேரை சொல்லல, உங்க நாள்ல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, இது இப்படிதான் செய்யணும், இது இப்படிதான் செய்யணும் நினைச்சிட்டு இருக்கீங்களா? அதை வச்சிருங்க, விட்டுருங்க. ஆண்டவரே தெரியாது, ஆண்டவரே தெரியாது, ஆண்டவரே தெரியாது, சுத்தமா தெரியாது. முகம் கொப்புற தேவ சமூகத்துல ஆண்டவரே சொல்லுங்க, சொல்லுங்க ஆண்டவரே சொல்லுங்க. யோசுவாவுக்கு தூதர்களும் அனுப்புறீங்களா ஆண்டவரே? எங்களுக்கு ஆண்டவரே ஒரு நாள் பண்றீங்க கேளுங்க. யோசுவாவுக்கு தூதர்களாம் அனுப்புறீங்க, மரியாதைக்கு தூதர்களாம் அனுப்புறீங்க, ஆபிரகாமுக்கு தூதர்களாம் அனுப்புறீங்க. எனக்கு ஒரு அனுபவம் வேணும் ஆண்டவரே. I need an experience of meeting these angels. At least once in my life. ஒரு வாட்டியாவது இந்த தூதரை நான் பார்க்கணும், ஒரு வாட்டியாவது பார்க்கணும். கேளுங்க ஆண்டவரே, இந்த மாதிரி காரியத்துக்காக பிரயாசப்படுங்க, ஆசைப்படுங்க. கர்த்தரை உங்களை மீட்படுத்துறது கன்ஃபார்ம், கன்ஃபார்ம். இப்படிப்பட்ட ஒரு ஆசை உங்ககிட்ட இருந்து நீங்க ஆண்டு சம்பந்தத்தில் போனீங்கன்னா எல்லாத்தையும் கர்த்தரை விசேஷமா நடத்துறதை நீங்க பார்ப்பீங்க. விசேஷமா சீக்கிரம் சொல்லிட்டு இருக்கேன், திருசபையே தான் சீக்கிரம், வேற எந்த சீக்கிரட்டும் இல்லை. தேவ பிரசனம் தான், தேவ பிரசனம், தேவ பிரசனம். ஆண்டவரே ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் நான் ஜெபிக்கிறேன். என்னோட சேர்ந்து ஜெபிக்கிறவங்க வலதுக்கே உயர்த்துங்க, நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே இந்த நாளில் இப்படியாய் கண்ணீரோடு இதோடு சேர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் சரி, ஜெனரேஷன் ஃபேஸ்புக், யூடியூப், இது என்னென்ன சேனல்ல பார்த்து கொண்டிருந்தாலும் சரி, இதோடு ஜெபிக்கிறது சேனல் இன்னைக்கு நீங்க சந்திங்க ஆண்டவரே. ஒரு பஸ் சந்திங்க ஆண்டவரே. ஒரே ஒரு பார்வை, உங்க பார்வை அவங்க லைஃபை மாத்தட்டும். ஆசீர்வதிங்க. எல்லா காரியத்தையும் நீரே நாள் இருந்து இவர்களோடு அணைத்து கொண்டு செய்யும்படி இயேசு நாமத்தில் ஜெபித்து ஆசீர்வதிக்கிறேன். பரிசுத்த நல்ல தகப்பனே, ஆமென், ஆமென். God bless, God bless, God bless. Thank you Jesus, thank you. சரி, ராபோஜத்துக்கு அழைத்துமாவோம். ஜெனரேஷன், thank you. See you all again. God bless. Pray for you. God bless you.